ஊடக நண்பர்களுக்கும் மேலையில் அமைந்திருக்க அனைத்து வருங்கால ஆர்கே சினிமாவுடைய அனைத்து செல்வங்களையும் பெறக்கூடிய அனைவருக்கும் வருக வருகன்னு சொல்லி இப்போது என்னுடைய பேச்சை ஆரம்பிக்கிறேன். எல்லாம் சைலண்டாக இருங்க. நான் சில இதெல்லாம் வந்து எழுதி எடுத்து வந்திருக்கேன். ஏன்னா எப்போதுமே நான் எழுதி வரமாட்டேன், நானே வாயில் வந்து பேசிட்டு போயிடுவேன். இப்போ தெளிவாக ஏன் பேசுகிறேன்னா உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான். இந்த ஆர்கே சினிமா ஓடிடி ஆரம்பிக்கிறதுக்கு காரணமே டெலிவிஷன் தான் காரணம், டிவி சேனல்கள். இன்னொன்று நடிகர்கள், அது டிஆர்எல்லாம் பேசிட்டாரு. இந்த ஆர்கே சினிமா ஓப்பன் பண்ணுறதுக்காக நான் வந்து 75 கவர் வாங்கினேன். எல்லா சேனலுக்கும் ரிஜிஸ்டர் தப்பால் அக்லாச்மெண்ட்டோடு அமுச்சு விட்டேன். எங்கள் ஸ்டாஃபில் கொண்டு போய் விருகம்பாக்கம் போஸ்ட் ஆஃபீஸில் கொடுத்து அனுப்பிச்சோம். 20 நாள் ஆச்சு, 1 மாதம் ஆச்சு. ஒரு சேனலில் கூட எங்கள் சங்கத்துக்கு ஒரு பதில் வரல. இந்த ஆகா சேனல் மட்டும் ஒரு பையன் ஃபோன் பண்ணான், ஸ்ரீநிதின்னு. சார் நாங்கள் உங்களுக்கு வந்து கண்டென்ட் மட்டும் இருந்தால் மட்டும்தான் சார் நாங்கள் படத்தை வாங்குவோம், இல்லைன்னா மினிமம் ஆர்டிஸ்ட் இருந்தோம். சரி, நானும் ஒரு 10 படத்தை அனுப்பிச்சேன். இந்த வருஷம் உங்கள்கிட்ட இந்த நிமிஷம் உங்கள்கிட்ட மைக்கில் பேச வரைக்கும் எனக்கு இது வரைக்கும் ஒரு ஃபோன் வரல. எப்படி நான் உங்கள்கிட்ட இப்போ ஆர்கே சினிமா வர வரைக்கும் ஒரு வரல. சரி, நான் அப்புறம் சில நண்பர்கள்லாம் கேட்டு பார்த்தேன். அப்புறம் ஃபோனில் கேட்டேன். எல்லாருமே வந்து எப்படின்னா சிறுபட தயாரிப்பாளர் இப்போ நான் ஒண்டி தான், தமிழ்நாட்டில் இல்லை இந்தியாவிலேயே சிறுபட தயாரிப்பு சங்கம் ஒன்றுன்னா அது நம்ம சங்கம் தான். இது வரைக்கும் யாரும் ஆரம்பிக்கல. இது நீங்கள் எழுதி கூட பண்ணுங்கள், கூகுளில் தட்டி பாருங்கள். உலகத்திலே சிறு பட்ஜெட்டுன்னு சொல்லுவாங்க, சிறு தொழிலும்பாங்க. ஆனால் சிறுபட தயாரிப்பாளர் எல்லாரும் பேசுவாங்க வாய் வலிக்க. ஒருத்தவங்க கூட இந்த பிரசாதத்தில் பேசும்போது இதை நான் செய்கிறேன்னு ஒருத்தர் கூட சொன்னது கிடையாது. இது உண்மையாலன்னு உங்களுக்கு தெரியும். சரி பார்த்தேன். அப்போ நான் என்ன பண்ணேன், சரி இது இவ்வளோ பேர் எல்லோரும் கேட்குற சொல்லிட்டு நம்மளே இதை ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது சரி அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது யோசித்து நம்ம அருங்காந்தான் கூப்பிட்டு பேசியிருந்தேன். அப்போ அவர் சொன்னார், சார் எப்படி சார் நானும் பண்ணேன் ஒன்றும் முடியல. இல்லை அருங்காந்த், நான் வேறு ஒரு ஸ்டைலில் வச்சுருக்கேன் அப்படின்னு. சொல்லுங்கள் சார்னார். ஆக்சுவலாக என்னென்னா, நான் ஒரு 40 வருஷத்துக்கு முன்னே கோடாச்சேன்னு பார்த்தீங்களா, அந்த ஊரில் வந்து ட்ராமா போடுவாங்க. அதுக்கு பேர் சோகட்டான்னு சொல்லுவாங்க. சோகட்டான்னா நாடகம்லாம் நடத்துவாங்க. இப்போ நீங்களாம் வந்து இவங்க நாடகம் நடத்திட்டு நீங்கள் பார்த்துட்டு போகிறப்ப ஒரு பர்ஸு கொடுப்பாங்க. அப்படியே இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்து பெரிய பேப்பரில் கொட்டி அந்த ஒரு சீட்டு ஸ்லிப்பு நீங்கள் வாங்குகிற டிக்கெட் வந்து அப்போ வந்து 50 பைசா, ஒரு ரூபா, லாஸ்ட்டு வந்து 2 ரூபா. அப்போ வந்து எப்படின்னா ஃபஸ்ட்டு 101 ரூபான்னு ஆரம்பிப்பாங்க. இது நல்லா கேளுங்க, கவனமாக கேளுங்க. இதை நீங்கள் ஜெயிக்கிறதுக்காக தான் சொல்கிறேன், நான் வேறு என்னுடைய சொந்த கதைக்காக சொல்லலை. இந்த ஆர்கே சினிமா வெற்றி அடையிறதுக்குரிய நோக்கத்தை சொல்கிறேன். அப்போ நான் என்ன பண்ணுவேன், எனக்கு வயசு ஒரு 10 வயசில் 11 வயசு தான் இருக்கும். ஏன்னா நான்லாம் வந்து ஒரு 2 வயசு 3 வயசுலேயே எங்கள் அப்பா கையை பிடிச்சிட்டு போவேன் அப்படியே. ஏன்னா அந்த அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி பெற்று விட்ருவாங்க, நான் ஓப்பனாக சொல்ல எல்லாம் அப்படியே டயர் இல்லாமையும் கிழிஞ்ச டயரோடையும் அப்புறம் செவுத்தில் சறுக்கை போட்டு போஸ்ட் ஆஃபீஸ் தப்பான்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் இருக்கும்போது சரி சொல்லிவிட்டு எங்கள் ஐயாட்ட, நாங்கள் ஐயா தான் கூப்பிடுவேன். அப்பா வந்து சைக்கிளே பண்ணிச்சிருந்தார். சைக்கிள் பஞ்சர் விட்டார். அப்போ அந்த கல்யாணம் செட்டு போடார். எப்படியோ ஒரு 50 காசு எடுத்துகிட்டு போய் அந்த நாளத்துள்ள, ஏன்னா டிக்கெட்டில் உள்ளே விட மாட்டாங்க. அப்போ அந்த 50 காசை கொடுத்து ஒரு டிக்கெட் வாங்கினேன். அப்போ நான் மொட்டை அடிச்சிருந்தேன், ஏதோ கோயிலுக்கு போய் தொப்பி போட்டேன். அப்போ படம் எல்லாம் நாடகம்லாம் முடிஞ்சு 12 மணிக்கு குழுக்கள் இதேமாரி இப்போ நேராக பப்ளிக் தான் பண்ணுவாங்க. அப்போ வந்து சீட்டு கொடுக்கும்போது ஒரு 3 குழுக்கள் இருக்கும்போது முதல் சீட்டு எடுக்கும்போது எடுத்தால் நம்பர் 495 அன்பழகன் அப்படின்னாங்க. உடனே நான் போனேன். எனக்கு வந்துச்சு 101 ரூபா பரிசு. எப்படி எனக்கு விழுந்துச்சு. ஓடி வந்து மேலே வந்து நிப்பாட்டி தொப்பியை தூக்கிட்டு இவருக்கு விழுந்துருக்கு அப்படின்னாங்க. கொடுத்து அப்படின்னா அப்புறம் பார்த்தா இந்த நேரம் கூட. அதுக்கப்புறம் அங்கே நிறையா பேர் படிக்காமல் தெரியாதனால அந்த சீட்டை எழுதி கொடுக்கறதுக்கு 5 பைசா, இப்போ 5 பைசா இல்லை 5 ரூபாயே செல்லில் இன்றைக்கி அந்த அளவுக்கு ஆகி போச்சு. அந்த 5 பைசா வச்சு நான் எழுதி கொடுத்து வாங்கிட்டு ஓட்டுவோம். இப்படியே போகும்போது ஒரு 6 மாதம் கழிச்சு எனக்கு மறுபடியும் ஒரு 501 ரூபா வந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மேட்டு அந்த ஷோ முடிகிற வரைக்கும் ஒரு 3 மாதம் நடத்துவாங்க. 3 மாதம் 500, 500, 1000, 5000 வச்சு கடைசியாக விவசாயிகளுக்குன்னு சொல்லி 10 மூட்டை நெல், ஒரு மாடு வண்டி அப்படின்னு சொல்லி அதோடு முடிச்சு போடுவாங்க. அப்போ தான் நான் இப்போ சினிமா வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாம் போது இப்போ எனக்கு இந்த 3 மாதம் சரி ஏன் இது வரக்கூடாது அந்த ஞாபகம் எனக்கு வந்துச்சு. சரி, சினிமா தான் மக்கள் தேட்டருக்குள்ளே யாரும் வரதே இல்லை. என்ன காரணம் கேட்டால் அதையும் சொல்லணும். நம்ம ஆளுங்களும் சில தவறு பண்ணுறாங்க, அதை நான் ஓப்பனாக சொல்கிறேன். ஒன்றும் இல்லை, இப்போ ரஜினி எடுத்துட்டால் கூட அவர் ஃபஸ்ட்டு நடித்தார். அதுக்கப்புறம் தான் ராகவேந்திராவை வள்ளியோ ஒரு படம் கதைவாசனம் வச்சு எடுத்தார். அதேமாரி கமல் எடுத்துட்டாலும் நடித்தார். இது நான் ஒரு எக்ஸாம் சொல்லாது என்னென்னா, நீங்கள் எப்படிலாம் இருக்குன்னு சொல்ல வர, வேறு எதுவும் தப்பாக நினைக்காதீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏன் இப்போ தனுஷ் இருக்காப்புலையே, அவன் என்னோட தான் இருந்த பையன், நம்ம எல்லாம் தெரியும். அவன் வந்து எத்தனை படம் நடிச்சு இன்றைக்கி தான் டயட் பண்ணுறான். அதேமாரி சிவகார்த்திகேயன் எத்தனை படம் நடிச்சு டயட் பண்ணுறான். இப்படி ஒவ்வொரு ஆளாக சொல்லலாம், எல்லாரும் தெரியும். நீங்கள் லிஸ்ட் சிம்பு எடுத்துங்க, அவர் பேர். அப்போ
அவங்களாம் என்னென்னா எல்லாத்தையும் டெக்னிக்கல் தெரிஞ்சுக்கிட்டு எல்லாத்தையும் பணத்தெல்லாம் சம்பாரிச்சுக்கிட்டு எல்லாத்தையும் அப்போ இன்னொருத்தன் பேரில் படம் பண்ணுறான், இல்லைன்னா அவங்களே படம் பண்ணுறாங்க. ஆனால் நம்மளால என்ன பண்ணுறீங்க நீங்கள்? சில பேர் டைரக்டரும் நானே, ப்ரொடியூசரும் நானே, ஹீரோவும் நானே. அப்போ வாயில் எனக்கு வரும், நம்ம திட்டக்கூடாது. அந்த நம்ம எல்லாமே நான் எப்படி படம் பார்ப்பான்? நான் என்ன சூப்பர் ஸ்டாரா இல்லை கமலஹாசனா ரஜினி? நான் வந்து கேட்பேன், ஏன் இதை சொல்கிறேன்னா நீங்கள் உணரணும். என்னன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு டான்ஸ்னா டான்ஸில் வாங்க, நான் சப்போர்ட் பண்ணுறேன். ஹீரோ வாங்க, நான் சப்போர்ட் பண்ணுறேன். நடிகரவா மூணையும் நானே பண்ணுறேன் சொல்லும்போது எனக்கு அவரை பார்த்தா 60லேருந்து 40-50 வயசு இருக்கும். என்ன அந்த ஹீரோ எனக்கு கோவம் வரும். மற்றபெல்லாம் திட்டமாட்டான், திட்டுவையோ ஹீரோங்கிற எப்படி யாரையா படம் பார்ப்பேன்? இல்லை தலைவரை, நான் தான் தலைவரை, அதெல்லாம் எல்லாம் நான் ஜெயிச்சிருந்த தலைவரை. ஏன்னா காக்கைக்கு தன் குஞ்சு போய் அவருக்கு அவரே எல்லாம். ஆனால் ஏன் அப்புறம் படம் வெளியே எவனும் வாங்குறதில்லை. அதுக்கப்புறம் தேட்டருக்கு போகலான்னு சொன்னால் தேட்டருக்காரங்க மேலே நம்ம தப்பு பேச முடியாது. நம்ம சொன்னல 3 பேர் அவனே படம் தேட்டருக்கு என்ன பண்ணுவான்? எவனும் உள்ளே வர மாட்டேன். எத்தனை தான் ஒரே நிறைய மூஞ்ச பார்ப்பான். அப்புறம் அவங்க பிள்ளை சரின்னு சொல்லிட்டு சரி டிஸ்ட்ரிபியூட்டர் வச்சுமா ஒரு 10 தேட்டர் ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னா அவர் ஓப்பனாக சொல்லிடுவார், நம்ம ஜென்னிஸு சார் படம் ஒன்றும் இல்லை, ரிலீஸ் பண்ண முடியாது, பேருக்கு ஒரு 10 ரிலீஸ் பண்ணலான்னு. இதில் நம்மளால என்ன ஒரு கற்பனை இருக்காங்க. அது அடுத்த பாயிண்ட் ஒரு நிறைய எழுதி வச்சுட்டேன். அப்போ நிறைய 10 தேட்டர் ரிலீஸ் பண்ணுறதுக்கு குறைஞ்சபட்சம் 5 லட்ச ரூபா வேணும். ஏன்னா கவர்மெண்ட் மானியம் கொடுக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மானியத்தை நம்மளால முழுக்க இந்த செம்பிளாடு போய் மேய் முள்ள வயலில் விழுந்தா நம்மளால மானியம் வருதுன்னு போய் இது வரைக்கும் கலைஞர் செத்ததுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு ஒழுங்காக மானியம் கொடுக்கவே இல்லை. தமிழில் யாரும் டைட்டில் வச்சு கொடுக்கல. கலைஞரோட முடிஞ்சு போச்சு. அதே மாதிரி இப்போ இருக்கிற முதல்வருக்கு வந்து சினிமாங்கிறது அவருக்கு பிடிக்காது, அதையும் தெரிஞ்சு வச்சுங்க. இப்போ டீனர் அன்பழகனே என்கிட்ட தண்ணிப்பட்ட முறை சொல்ல இறந்துட்டார். முதல்வர் வந்து அப்போல்லாம் தளபதி வந்து மேக்சிமம் சினிமாவுக்கு வந்து ரொம்ப வரமாட்டார். நீங்கள் யாரோட கேட்டுக்கலாம், இல்லைன்னா பேட்டியை நீங்கள் சிஎம் பேட்டியோட கேட்கலாம். ஏன்னா நல்லா கூட இருந்தார். திமுகவின் சூப்பர் ஸ்டார் தளபதி மு.க. ஸ்டாலின் சொன்னால் நான் 96 மேலே முதல் நிற்கும் போது அப்படிலாம் உள்ள வருது. அதனால் சில பேர் அப்படின்றாங்கன்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா படத்தை ஃபஸ்ட்டு எடுக்கணும். படத்தை ஒழுங்காக எடுத்தால் மட்டும்தான் ரிலீஸ் பண்ண முடியும். கரெக்டாக அப்புறம் டிஸ்ட்ரிபியூட்டரை சொல்லி கேட்டால் சார் ஒரு 5 லட்ச ரூபா தான் ரிலீஸ் பண்ணலாம்னு. ஆனால் இவர் 5 லட்ச ரூபா கொடுத்து என்ன பண்ணுவார்? கொடுத்துருவார். அவர் போஸ்ட்டு பப்ளிசிட்டி எல்லாம் பண்ணிவிட்டு இந்த போஸ்ட் ஓட்டுற பசை இருக்குல்ல அந்த காசு கூட வராது. கேட்டால் கணக்கு கொடுத்துருவா கரெக்டாக. இவன் சார் நான் 5 லட்சம் ஏமாற்றேன் சார், 10 லட்சம் நீ என்ன வேணும் சார்? மானியம்லாம் தர மாட்டாங்க. நீ படம் ஒழுங்காக தருவான். அப்படியே மானியம் தரந்தா மேலே இருக்காம பாருங்க பெரிய பெரிய சூப்பர் ஸ்டார் ஹீரோ அவங்களுக்கே செட்டப் பண்ணி அவங்களெல்லாம் வாங்கிடுவாங்க. அதனால் நான் அதையும் ஒன்று சொல்லுவேன் சங்கத்தில், இந்த மானியம் எடுக்கிறேன்னு சொல்லி படம் எடுக்க வராது. அதை சொல்லி பாஸ்கரோட தெரியும். மானியம்னு சொல்லி யாரும் என் சங்கத்துக்கு படம் எடுக்க வராதிங்க. கதை நல்லா இருந்தால் படம் எடு, இல்லையா எடுக்காத. இப்போ நான் சொன்ன 3 இருந்தாரு அப்படி சொல்லிவிட்டேன். ஏன்னா இன்றைக்கி படம் ரிலீஸ் பண்ணி எனக்கு தெரிஞ்சு இப்போ நான் 5 வருஷமாக ஒரு 5000 பிடிச்சர் வந்து ஒன்றும் இல்லாமல் வீட்டை திட்டு வாங்கிட்டு பொண்டாட்டி என்ன சொல்கிற கேட்டுக்கிட்டு கடைக்கு போயிட்டா கடைக்கு வா, வீட்டுக்கு போயிட்டா வீட்டு வா, அதுக்கு போய்ட்டு இது வா, உனக்கு இன்னுமே படம் எடுத்தால் விஷம் வச்சு கொண்டுடுவேன். அதையும் சொல்லிடுறாங்க. இது சத்தியம், அது உண்மை. நீங்கள் இப்போ யாராவது இல்லைன்னு சொல்லுங்கள். இங்கே இருக்க யாராவது ஒரு ஆளாவது நான் படம் எடுத்து எங்கள் வீட்டில் திட்டுவாங்க சொன்னால் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நான் இது பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் முடிஞ்சு போச்சா மானியமும் வராது, போட்ட காசும் வராது. அப்போ நான் என்ன பண்ணேன், சரி இதுக்கெல்லாம் என்ன வழி பண்ணணும் அப்படின்ட்டு சரி நம்ம ஆரம்பிக்கலாம் அப்படிங்கும்போது இந்த மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நான் வந்து இப்போ அரசியலை பற்றி சொல்லணும். எனக்கு வந்து 5 வயசு இருக்கும். எனக்கு வந்து எங்கள் ஐயா 5 வயசு இருக்கும்போது நான் எங்கள் அப்பா கையை பிடிச்சி இப்போ சொன்னேன்ல உங்களுக்கு சொல்லு. எங்கள் அப்பா வந்து இப்போ வந்து உங்களுக்குலாம் தெரியாது, உங்களுக்கு நான் சொல்கிறேன் மேக்ஸிமம் ஒரு ஆள் வந்து மன்னை நாராயணசாமின்னு ஒருத்தர் இருந்தார், அமைச்சர் அண்ணா காலத்தில். அப்போ பொதுப்பணித்துறை அமைச்சர் வந்து கலைஞர். ஏன் இதெல்லாம் சொல்லலாம் கேட்டுங்க, நான் சொல்லலாம் உங்களுக்கு ரெக்கார்டு, பாடம், முயற்சி, வெற்றி. அது நீங்கள் சாதனை இதை பேசுகிற மாதிரி நினைக்கணும். எதுக்கு நான் பேசியிருந்தேன் பார்த்து யாருமே எந்த மீடியா பார்த்துல வந்ததில்லை. அப்போ மன்னை நாராயணசாமி, கோசிமணி, எல் கணேசன், தாலிமு கருணாநிதி ஒருத்தர் வந்தார். அப்போ வந்து எங்கள் ஊர் திருவாரூர் தொகுதி வந்து ரிசர்வ் தொகுதி. அப்போ கலைஞர் வந்து சைதாபாட்டில் நிற்கிறாரு, தாலிமு கருணாநிதி திருவாரூரில் நிற்கிறார் ரிசர்வ் தொகுதியில். அப்போ என்ன சொல்கிறாங்க, கலைஞர் தாங்க நிற்கிறாருனாங்க, அது ரிசர்வ் கொடுக்குறேன். அப்போ அப்படி இருக்கும்போது அது அப்புறம் இப்போ கூட செல்வா செத்துப்பட்ட எம்பி, திருவாரூர் எம்பி, இப்படி அவங்களெல்லாம் போய் எங்கள் அப்பா கையை பிடிச்சிக்கிட்டே போவேன். அப்பா கையை பிடிச்சிட்டே போகும்போது 7 வயசாக போகும்போது ஏன் சொன்னால் அப்போ என்ன எல்லாத்தையும் பார்த்து வந்துட்டேன். அதனால நான் எதுக்கு பயப்படுறது இல்லை. எது ஏன்னா எவ்வளோ பெரிய ஆள் கோசி பண்ணியெல்லாம் அதுமாதிரி கம்பு. அதுமாதிரி சென்னையில் வந்து எல்லா சைதை கிட்டு எல்லாரோடையும் இருந்து பார்த்து எல்லா அரசியலும் பார்த்து வந்து சரி நம்ம வந்து சினிமாவுக்கு தான் வந்தோம் அப்படின்னு சொல்லி அப்போ தான் ஒரு கவிஞன் காத்துறேன். நான் ஒழுங்காக நான் டீ கடை வச்சு தான் இருந்தேன். செவனேன்னு டீ இப்படி ஆற்றுவேன், ரஜினி ஸ்டைல்னா இப்படி ஊற்றுவேன், திட்டுனா இப்படி ஊற்றுவேன், எப்படியே டீயை இப்படி ஆற்றுவேன், லூசு பேலன்ஸ் சொன்னால் இப்படி ஊற்றிடுவேன்.
ஒருத்தர் மேலே ஊற்றிட்டேன். ஆமாம், சத்தியமாக இன்னும் அவனோட பேசுறல அவன் இவ்வளோ மென்டல்ட்டான், என்ன பண்ண முடியும்? அப்போ ரஜினி செத்து பண்ண என்னடா பண்ணுவேன்னா, உடனே ஏரியா உங்களுக்கு கடையை அடிச்சு எல்லாத்தையும் அடிச்சு உடச்சிடுவேன்ட்டேன். என்னோட ரஜினி உயிரோட யாரும் செத்து போட சொல்லிட்டு சொன்னோட அதுக்கப்புறம் தான் எனக்கு 3 வருஷம் அவ்வளோ பைத்தியம். நம்பாட்டி போடு எப்படியே அவர் உயிரோட இப்போ 72 வயசு உயிரோட இருக்காரு. ரஜினி செத்து போட்டு என்ன பண்ணுறான்? இதெல்லாம் பொய்யில் உண்மை. ரஜினி செத்துட்டு வரா, ஏய் இந்த கொரடாச்சேரிலேருந்து திருவா வரைக்கும் அடிச்சு எல்லாரும் ஓட விட்டு கடையை அடிச்சுட்டேன், பைத்தியம் அப்படின்னு. அதோட அப்படி இருக்கும்போது ஒரு கவிஞன் காத்திருக்கிறேன்னு ஒரு படம் தினமலரில் வந்துச்சு. எவ்வளோ ஒருத்தன் பேப்பர் எடுத்து வந்து அப்போ வந்து புது வருஷம் தான் இதெல்லாம் படம் ரிலீஸ் ஆகி ஓடிட்டுருக்கு. அதுக்கு முன்னே நான் வந்து சினிமாவில் வந்து போயிட்டேன். அப்போ சொன்னேன், டே நீ அப்படியே பிரசாந்த் மாரியா இருக்கடா, அஜித் மாரியா இருக்கடா. அப்போ அஜித்தும் இல்லை விஜய் யாருமே இல்லை, நான் வந்தப்பலாம் அண்ணா டே நீ அப்படியே பிரசாந்த் மாரி இருக்கடா, புது வருஷம் தான் படம் அவ்வளோ சூப்பர்ரா, நீ வரலாண்டான்னா. அதுக்கு ஒரு 4 நாள் கழிச்சு நான் பாட்டியே இருந்தவொடனே ஒரு கவிஞன் காத்திரம் சொல்லி தினமலர் பேப்பரில் இப்போ தான் ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ எல்லா பேரும் ஏமாற்றுவான், நடிகை தேவை அங்கே தேவைன்னு ஒரு விசாரம் சொன்னால் பாருங்கள், உப்மா கம்பெனின்னு. அது அப்போ தான், இப்போ உப்மாமெல்லாம் கிடையாது. இப்போ ஆஃபீஸும் போட முடியாது, அட்வான்ஸும் கொடுக்க முடியாது, கரண்ட் பில்லும் கட்ட முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. ஏன் ஒரு தண்ணி கண்ணு வாங்கி கூட உட்கார முடியாது இன்றைக்கி இருக்கு நிலமை. சரி சொல்லிட்டு ஒரு கவிஞர் சொல்லிட்டான், ஒருத்தர் வந்து போகிறேன் நான் சும்மா ஊதி கத்தான்ட்டு சரி திருவாரூரில் போனேன். அப்போல்லாம் வந்து உங்களுக்கு தெரியும் கேமரா மட்டும் தான் இருந்துச்சு. அந்த மைக்கை வச்சுக்கிட்டு எல்லாம் வந்து லைனில் இருந்தான். சரின்னு பார்த்தா கேமரா இல்லையே, இந்த கல்யாணத்தில் பாட அந்த கேமரா வச்சுன்னா எல்லாம் எடுத்துருந்தாங்க. நானும் போனேன், தம்பி நீ ஹீரோ ஆகிட்ட, 5000 பணம் கட்டு, கேமரா நின்றுலாம் நின்ற எல்லாம் நடிக்க தெரியும், டீ தான் தெரியும், எங்கே நடிக்க தெரியும். சரிண்ணா நின்று 5000 பணம் கட்டணுன்னே நான் ஊரில் உள்ள டீலாம் கடிச்சு கட்டி 5000 கொடுத்தேன். என்னோட நண்பர் ஆதி இருந்தேன். சரி கொடுத்துட்டு எல்லாம் முடிச்சுட்டு நீ கரெக்டாக ஒரு வாரம் வாங்க, உனக்கு ஃபோன் வரும், இல்லை உங்களுக்கு லெட்ரு வரும், வந்துருங்கண்ணா. அப்போலாம் அது வந்து ஃபோனு கிடையாது, ஒன்றும் கிடையாது, எவன்கிட்ட போய் ஆன்லைனில் பேசுறது. சரி அமுச்சு விட்டு சரி சொல்லி போட்டு வந்து எனக்கு ஒரு பயம் வந்துட்டு, படம் எடுப்பானா எடுக்க மாட்டேன். நான் டக்குன்னு உஷார நைட்டு 10 மணிக்கு டே அன்பு வா போய் நம்ம போய் அதை பார்ப்போம், அந்த கம்பெனி இருக்கா இல்லையான்னு அப்படி சொல்லி பார்த்தா நைட்டுக்கு இந்த கடையை ஆஃபீஸே காணும். அவன் இன்னொன்று என்ன சொன்னான், நீங்கள் வந்து ஒரு கவிஞன் காத்திரம் பார்த்தா ஹீரோ ஆகிட்டீங்க, நீங்கள் பேனர் வைங்கன்ட்டான். இந்த கொரடாச்சேரி எங்கள் ஊர் பஸ் ஸ்டாண்டு தான் பெரிய ஊரில் வச்சு ஒரு கவிஞன் காத்திருக்கிறார், நடிகராக தேர்வு செய்துள்ளார் அப்படின்னு போட்டாச்சு. வரமுடியாது அன்பு எப்போ நடிக்க போகிறேன், நான் பாட செவனே இருந்தேன், எப்போ நடிக்க போகிறேன் சொல்லி நைட்டு இருந்துங்க பாருங்க, டீ ஆற்ற முடியல, பாலை காய்கிறது இல்லை, எப்படியே பால் ஊற்றுறது டீயை போட்டு கொடுத்துறது, அன்பு நல்லாவே இல்லைம்மா. சரிலாம் சொல்லிட்டு இதுக்கு மேலே வழியை சொல்லிட்டு இந்த பையன் சொன்னாலே ஃப்ரெண்டு வைகை பிரசாந்த் மாதிரி இருக்குன்னு. சரின்னு மெட்ராஸ் இருந்தா ஊரு கம்மியெல்லாம் அலைஞ்சா எல்லா பயிலும் போய் டீ வாங்கி கொடு, இட்லி வாங்கி கொடு, சாப்பாடு சொல்லி அலைஞ்சு பார்த்துட்டு அதோட சரி வேண்டாம்னு சொல்லிட்டு இங்கேயே தங்கிட்டேன். இங்கேயே தங்கி சினிமாவுக்கு ஆளுன்னு அலைஞ்சி இப்போ எளியில் ஏகப்பட்ட டேட்டு. அப்போலாம் அரவிந்த் சார்லாம் பிஸியில் இருந்தார். எல்லாம் பார்த்து முடிச்சு கடைசியாக இல்லாமல் விஜயராகபுரத்தில் சேத்துப்பட்டில் ரூம் போட்டு தங்கியிருந்தேன். அப்போ தான் விஜய் என்ட்ரி அவர் நான் போய் அலைஞ்சு முடிஞ்சு போச்சு. வந்து விஜய் வந்து அப்போ தான் ஒரு நாளையத்து படம் நடிக்கிறார். எதுக்கு இதை சொல்ல வரேன், நான் ஜெயிச்சுன்னு சொல்ல வரேன், நீ எதோ பேச தப்பாக நினச்சிங்கன்னா நான் நிப்பாட்டிடுறேன். ஆமாம், யாராவது ஒரு ஆளுக்காவது நான் பேசுகிறது ஒரு கஷ்டமாக இருந்தால் நான் நிறைய செஞ்சு ஆர்கே சினிமாவில் விட்டுறேன். அதை நான் சொல்கிறேன், அதை ஓப்பன். ஏன்னா அப்போ வந்து நான் சேத்துப்பட்டில் இருக்கேன், ஒரு குடிசை வீட்டில் 400-300 மழை பெஞ்சா ஊற்றும், படுத்தாலும் தண்ணி வந்துடும். அப்படி இருந்திருக்கும்போது நாளையத்து படம் லைலா காலேஜில் ஷூட்டிங் நடந்துச்சு. சரி எல்லா பக்கம் அலைஞ்சு கிடைக்கலன்னு சொல்லிட்டு சரி லைலா ஷூட்டிங் நடந்தால் ஓடியாந்து. ஏன்னா காலேஜில் நான் ஸ்டூடெண்ட் மாரி தான் இருப்பேன், பார்த்தீங்களே வத்தலும் தொத்தலும் நின்றுன்னு, அதான் நான். அப்புறம் சரி போனால் தாமுக்கு வந்து எஸ்எஸ் வந்து டைலாக் சொல்லி கொடுக்குறாரு காலேஜில். அப்போ வந்து 7 அப்போ ஃபிலிமை சாப்பிட்டாலும் துரத்தி விட்டான். இப்போ அரவிந்த் சாருக்கு தெரியும் எல்லாமே, ஃபிலிமை சாப்பிட்டா டென்ஷன் ஆகி ப்ரெஷர் ஏறி போய் கொஞ்சம் நேரம் பிரேக் விட்டுறாரு, என்ன அதாவது ஷிஃப்டிங் மாரி கொடுத்துருவார். அப்போ என்ன பண்ணார், 9, 7, 8 டேக் வரைக்கும் தாமுக்கு வரல. நான் அன்றைக்கி இந்த ஸ்கூல் படத்துக்கு வந்தப்போ நான் கேட்டேன், ஓ அப்படியா, அப்போ அவர் சார் வானமேலையிலே 24 டேக் வாங்கணும் அப்படின்னாரு. சரி 9 டேக் வரைக்கும் வந்துச்சு, நடிப்பிக்கலை. இப்படி தோலை கையில் போட்டுக்கிட்டாரு, வடை சாப்பிடு, பிரியாணி சாப்பிடு, சிக்கன் சாப்பிடு, மட்டன் சாப்பிடு, எல்லா இது வேணுமா ஜூஸ் சாப்பிடு, ஆனால் ஃபிலிமை மட்டும் சாப்பிட்டா இப்படியே ஓடி போயிருந்தார். இதுக்கப்புறம் நான் எப்படியும் போய் சான்ஸ் கேட்பேன் அவர்கிட்ட போய். அவ்வளோ பெரிய தாமு, மிமிக்கரி தாமு, நானாவது டீ கடை போட்டது டீ ஆசனம் எல்லாம் ஆற்றுவேன், அவர் பண்ண. அப்புறம் மேலே அதை விட்டு அதுக்கப்புறம் அஜித் வந்தார். நான் கேட்காத இடம் இல்லை, போகாத இடம் இல்லை, பார்க்காத இடம் இல்லை, செய்யாத உதவி இல்லை, எல்லாத்தையும் பார்த்து முடித்து வந்து இனி சினிமா இப்போ தெரிஞ்சு போய் ராஜி 2 போய் வேலை செஞ்சேன். ராஜி 2 போட்டு அங்கே நான் தான் கிங்கு தான், என்னை பார்த்தா தெரியுமே,
என்னை பார்த்தாலும் சும்மா அதர்னு சொல்லுவாங்க ரஜினி, அது அவரு கிடையாது, எனக்கு தான். நான் அங்கே போய் கிங் ஆகிட்டேன். ராஜ்கிரண் சார்ட்ட போயிட்டு நான் தான் எல்லாம் பணம் கொடுக்கறது போகிறது வரலாம். போய் உங்களுக்கு எல்லாம் தெரியும், வேல்சாமி கில்சாமி வடிவேல், அதான் வடிவேலுக்கு நான் தான் காசு நைட்டு இப்போ நான் கொடுக்கணும். அது நான் நிறைய பேர் சொல்லிட்டேன். இப்படிலாம் வந்து அதுக்கப்புறம் ஆஸ்கார் ரவிச்சந்திர போய் அதுக்கப்புறம் நாட்டாமன்னு ஒரு படத்தை நாங்கள் வாங்கி அந்த படம் நான் தான் முதல்ல வாங்க சொல்லி ரிலீஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் நாட்டாமை, பெரிய மருது, டெர்மினேட்டர் 2, கிக் பாஸ்டர், ஜுராசிக் பார்க்கு, இப்படி பல படம் எடுத்து ரிலீஸ் பண்ணி அதுக்கப்புறம் எங்கள் அப்பா இறந்துட்டார். ஊருக்கு போனேன். நல்லா இது மெயினாக நல்லா தெரிஞ்சு வச்சுங்க, நான் வந்து சினிமாவுக்கு வந்து என்னோடய ஊரில் எல்லோரும் கேட்பாங்கன்னு சொல்லி அந்த கௌரவத்துக்காக நான் வந்து என்னுடைய சொந்த பந்தத்தையோ ஒரு நல்லதுக்கு அதான் சொல்லிப்பேன். என்னோடய அண்ணன், தம்பி, தங்கச்சி, சொந்த பந்தம் எந்த ஒரு நல்லதுக்கு நான் போனதே இல்லை. அந்த ஊரில் போய் நான் காலை வச்சதே இல்லை. கொரடாச்சேரியில் எங்கள் அப்பா செத்தார், ஆஸ்கார் ஒரு அமௌண்ட் கொடுத்தாரு, போயிட்டு வந்தேன். அடுத்து எங்கள் அம்மா செத்தாங்க, போனேன். அதுக்கப்புறம் என்னோடய சொந்த பணம் எடுக்க தான் நான் என்னோடய கொரடாச்சேரிக்கு போய் படத்தை எடுத்தேன். அப்போ எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, டேய் நீ சொன்னதை சாதிச்சுடா. ஏன்னா எங்கள் ஊரில் கொலை தான் நடக்கும். கொரடாச்சேரிங்கிறது ஒரு கொலகார ஊர்னு சொல்லுவாங்க. அந்த ஊரில் போய் நான் படம் எடுக்கும்போது எல்லாருமே வந்தாங்க. அப்போ சொன்னாங்க, நீ இது எந்த லட்சத்துக்கு போய் இங்கே வந்து இதே ஊரில் கொரடாச்சேரியில் படம் எடுத்துட்ட, பெரிய விஷயம். இன்றைக்கி வரைக்கும் அந்த கொரடாச்சேரியில் எல்லாருக்கும் பேர் போல இருக்குது. ஏன்னு காரணம், நான் எங்கே பிறந்து எங்கே வளர்ந்து எங்கே போய் வந்து என்னோடய ஊரில் படம் எடுத்துருக்குன்னா இப்போ என்னுடைய நான் எவ்வளோ கஷ்டப்படுற பாருங்க. அதனால தான் சொல்கிறது இந்த ஓடிடி ஆரம்பிக்க காரணமே இதுதான். அடுத்தது நம்ம தேட்டர் பேசிட்டேன். அதுக்கப்புறம் தமிழக அரசுக்கு ஒரு முக்கியமான கோரிக்கை, இது வந்து நீங்கள் எல்லாருமே பப்ளிசிட்டி பண்ணணும். என்ன காரணம்னா, இது வரைக்கும் வந்து எந்த ஒரு அரசாங்கமும் ஜெயலலிதா 10 வருஷம் தான் ஒழுங்காக கொடுக்கல, கலைஞர் இடையில அறிவிச்சார் கொடுத்தாரு, இப்போ இது வரைக்கும் கொடுக்கல. இனி வரும் காலங்களில் அந்த பெரிய நடிகர்களோ இல்லை இந்த பெரிய பெரிய பிடிச்ச 500 கோடி 4 கோடி படம் எடுக்கிறானுங்களே, அவங்களெல்லாம் தமிழக அரசு சுத்தமாக கண்டுக்கவே கூடாது. காரணம் கேட்டால் 50 லட்சம் ரூபாய்க்கு மேலே ஏவிஎம் படம் எடுக்க மாட்டாங்க. அதேமாதிரி ஜெமினி அப்படி இருந்த ஒரு சினிமா திரைய உலகத்தை இந்த நடிகர்லாம் இன்னும் நடிகர்லாம் நம்ம யாரையுமே குறை சொல்ல, அதையும் மைண்டில் வச்சுங்க. எந்த நடிகரும் இவ்வளோ சம்பளம் யாரையும் போய் கேட்கறது இல்லை. நம்ம ஆளுங்க வேணும்னே பிடிச்சிட்டு போய் எங்கெங்கேயோ கார்பரேட் கம்பெனியில் வந்து இன்றைக்கி சினிமாவே இந்த 2020 பார்த்தீங்கன்னா பல ஆயிரம் கோடி காலி. நம்ம படத்தை எவனும் வாங்கலை. அதனால தான் நான் சொல்கிறேன், இப்போ தமிழக அரசு முதல்ல அது சாரின்னு சொல்கிறேன். எனக்கு 96லலாம் நான் ஓகே சொல்லுங்க. ஏன் இந்த முதல்வர் கோரிக்கை வைக்கிறேன்னா, நான் வந்து இப்போ சொன்ன பார்த்தீங்களா, மண்ணே நாராயணசாமியிலேருந்து பூண்டி கலைச்சூழலேருந்து எல்லாம். ஏன்னா நான் எல்லா அரசியல் தலைவரோடையும் போயிருக்கிறேன், எல்லா சினிமாவோடைய எல்லாம் போயிருக்கேன். என்ன காரணம்னா எல்லாமே தாண்டி வந்துட்டேன். இதுக்கு மேலே எனக்கு ஒன்றுமே இல்லை. இனி நான் சம்பாதிக்க மாட்டேன். ஏன்னா எல்லாத்தையும் இழந்து தானே வந்திருக்கேன். எல்லாம் இழந்து இனிமேல் நான் யாருக்கா சம்பாதிக்க சொல்லுங்கள் எனக்கு. இப்போ இனிமேல் சம்பாதிச்சு சாப்பிட முடியுமா? இனிமேல் சுகர் வரும், பிபி வரும், அப்புறம் என்னென்னமோ வரும், அப்புறம் கோவம் வரும், அப்புறம் எவனா பொட்டுன்னு போயிடுவோம். அதனால் இனிமேல் சம்பாதிச்சு என்ன பண்ண போகிறான் அப்படி சொல்லி தான் சரி நம்மளை இந்த சினிமாவில் ஏமாத்துறவன் எவனும் இருக்கக்கூடாது. ஏன்னா எல்லா பேரும் ஏமாத்துறான். எப்படி எல்லா பேரும் ஏமாத்துறான், எல்லாம் பொய். அதனால தான் சரி பார்த்தேன், ஏன் இந்த சங்கத்தை நம்மளை உருவாக்குனா. ஏன்னா நான் ஏற்கனவே எல்லாரையும் பார்த்ததுனால எல்லா படம் எல்லாம் இந்த மாமி மிஸ் 2 இட்லி வான்னு சொல்லுவாங்க, அந்தமாரி நிறைய பேர் சரி நம்ம ஆரம்பிப்போம் அப்படி சொல்லிட்டு தான் சொல்லும்போது இப்போ இந்த மானியம் சொல்லும்போது எல்லா மானியெல்லாம் கிடைக்காது அப்படின்னு சொல்லி நான் அமைச்சிடறேன். இப்போ நான் தமிழக முதல்வர் ஒரு கோரிக்கை வைக்கிறேன். நீங்கள் இனி திரையுலகம்னு இல்லை, நீங்கள் மக்கள் சப்போர்ட்டோடு வர்றதா நீங்கள் தமிழ்நாட்டில் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 5 லட்சம் பேராக சிறுபட தயாரிப்பாளருடைய கனவுகள் எண்ணங்கள் எப்படி 5 லட்சம் இல்லை 50 லட்சம் பேரோட இருப்பாங்க சினிமாத்தை நம்பி. அவங்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து படம் எடுத்த உடனேயே சென்சார் பண்ண 10 நிமிஷமே நீங்கள் வந்து உடனடியாக மானியம் 10 லட்சத்துக்கு கொடுக்கணும். இந்த உங்களுடைய மீடியாவில் இருக்கிற அது படம் ஓடுது ஓடல தமிழில் டைட்டில் வச்சு படத்தை மானியம் அறிவிச்சிடணும். நீங்கள் வந்து அந்த கமிட்டி போடுறது, இந்த 10 பேர் மினிஸ்டர் கூப்பிட்றது, அப்புறம் அந்த பிஆர்ஓ கூப்பிட்றது, அப்புறம் இவருக்கு நம்ம மச்சான் மாமா நம்ம தெரிஞ்ச பையன் சொல்லுது, அப்புறம் அதில் கமிஷன் எடுக்கிறது, அதெல்லாம் கூடாது. தமிழக அரசு ஒரு ஜீவோ போடணும், சிறுபட தயாரிப்பாளர் சென்சார். ஏன்னா அந்த படத்தை எடுக்கிறது பெரிய விஷயம். அதுக்கப்புறம் சென்சார் வாங்கி அதை கொண்டு வரதுக்குள்ளே 15 பிள்ளை பெற்றுறாங்க ஒரு பொம்பளை, நம்மளால் ஒரு பிள்ளை பெற்க முடியாது. எப்படி? அதனால் அந்த 10 லட்சம் ரூபா தமிழக அரசு சென்சார் ஆகி அந்த பார்த்தோன்னே செக்கு கொடுக்கணும், யாரோடைய அனுமதி இல்லாமல். நேரடியாக அந்த செய்தித்துறை செயலாளர்கிட்ட போய் இவங்க செக் கொடுத்து அந்த சென்சார் காமிச்சா யூடியூப்பில் அடித்து அவங்களுக்கு பணத்தை செக்கு போட்டு கொடுத்துடணும். அது வந்து இது வந்து எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும். எல்லாருக்கும் நீங்கள் முதல்ல கோரிக்கை வச்சு ஆகணும். ஏன்னா அவர் செய்வார், ஒன்றும் இல்லை. இன்றைக்கி வந்து முதல்வர் பாதி பேர் திட்டுறாங்க போகிறாங்க. அவர் முதலமைச்சர் வந்தார், எங்கெங்கெல்லாம் போனார் வந்தார், அவரோட உடல்நிலையும் பார்க்கணும். அவர் என்ன மாதிரி உழைச்சவர் தான் முதல்வர். இன்றைக்கி முடியல துணையில், நம்ம வந்து
அதனால் நம்ம வந்து சென்சார் பண்ண முதல்ல 10 லட்சம் மானியம் இருக்கணும். ஏன்னா அந்த மானியம் 10 லட்சம் இருந்தால் நம்ம எப்படியா நம்மளுடைய பொண்டாட்டி சொல்லிக்கலாம், போடி படம் எடுத்த லட்சத்துக்கு 10 லட்சம் அரசாங்கம் வச்சு போடி அப்படி சொல்லலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா உண்மை, அந்த ஒரு மரியாதை இல்லை கவர்மெண்டால் ஒரு அதேமாதிரி இதை நீங்கள் எல்லாருமே ஒன்று சேர்ந்து முதல்வருக்கு நம்மலாம் கோரிக்கை வச்சாகணும். இல்லைன்னா இந்த வாயெல்லாம் நம்ம சொன்னாலே கேட்கும். ஏன்னு கேட்டால் நம்மளுடைய வாழ்வாதாரம் சிறு படம் தாங்கும்போது அந்த 10 லட்சம் நமக்கு போதும். நம்ம இப்போ தான் ஓட்டிட்டு ஆரம்பிச்சிட்டோம். எப்படியாவது நம்ம ஒரு நல்ல படம் எடுத்திங்கன்னா ஒரு 50 லட்சம் நம்ம சேர் தான், எல்லாம் 50-50 சேர் தான். படம் நல்லா எல்லாம் வாங்கவே மாட்டேன், திட்டி அமைச்சிடுவேன். ஏன்னா என்ன நான் போட்ட போது இந்த பைக்கு ஒவ்வொரு படத்துக்கு ஒரு பைக் கொடுக்குறோம். இப்போ இந்த ஜனவரி 23க்கு இந்த பைக்கு எல்லாம் பார்த்தீங்களா? நின்று வாசலில் பைக்கெல்லாம் பார்த்தீங்களா? நகையெல்லாம் காமிச்சாங்களா? நகையெல்லாம் பார்த்தீங்களா? நகையெல்லாம் காமிச்சாங்களா தம்பி? என் பையன் இல்லை நேரடியாக ஒரிஜினலாக வாங்கிட்டு வந்துட்டேன். பையன் தெரிஞ்சுவே நகையெல்லாம் எடுத்து காட்டுப்பா, நகையை டப்பாலாம் எடுத்து காட்டுங்க. எல்லாம் வாங்கியாச்சு, பைக்கு வெளில நிற்கிது. ஏன் சொல்ல வரேன்னா, இந்த ஜனவரி 23க்கு அப்புறம் பிப்ரவரி 23க்கு இதே பிரசாதமாக குலுக்குவோம். அது வந்து எப்படி குலுக்கும்னா அவங்கவுங்களுடைய ஃபோன் நம்பர் வச்சு தான் பர்ஸு. இதில் யாரும் ஏமாற்ற முடியாது. யார் என் பிள்ளையும் சரி, என் பொண்டாடி சரி, இல்லை சொந்த யாரையும் ஏமாற்ற முடியாது. என் ஸ்டாஃபு வேலை செய்யணும் கூட என்னால் ஏமாற்ற முடியாது. காரணம் என்னென்னா, யார் பார்க்குறீங்க அவங்க ஃபோன் நம்பர் எங்களுக்கு நோட்டட் ஆகிடும். அந்த ஃபோன் நம்பரோடைய பில்லை கிழிச்சு வச்சு மொத்தமாக அதான் சொன்ன சோக்கட்டையில் எங்கள் ஊரில் குழுக்கலாங்களே அந்த எண்ணம் தான் இந்த என்னுடைய பிரதிபலிப்பு. எப்படி அந்த சோக்கட்டால் என்றைக்கு எனக்கு 100 ரூபா விழுந்ததோ அதோடைய பிரதிபலிப்பாக இன்றைக்கி இந்த இதை பண்ணியிருக்கேன். அதேமாரி இன்றைக்கி சென்னையில் வந்து சினிமா துறையில் இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வாடகை, கரண்ட்டு பில்லு, வரி பில்லு என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு முதல்ல வந்து ஒரு வருஷமாகவும் 2 வருஷமாக அந்த கரண்ட் பில்லு ஏற்றிட்டார், வரி ஏற்றிட்டார். அது அவருக்கு நான் கண்டிப்பாக நான் திருவாரூர் மாவட்டங்கிறதோட நான் ஒரு கட்சி தான் ஒரு நேரத்தில் உழைச்சது 79லேருந்து உழைச்சதுக்காக நான் முதல்வர். ஏன்னா அவங்க அப்பா காலத்தில் உழைச்சிருக்கோம். அண்ணா மன்னை நாராயணசாமி தான் கலைஞருக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட். உங்களுக்குலாம் தெரியாது, அதெல்லாம் மன்னை நாராயணசாமி நீங்கள் ஊரில் திட்டம் வரும், அவர் அமைச்சர் அப்படி இருந்தால். அதனால் இன்றைக்கி இருக்கிற முதல்வர் ஒரே ஒரு கோரிக்கை என்ன வைக்கிறேன்னா, எங்களுடைய சிறுபடத்தாழ்வார் யாருமே சென்னையில் வாழ முடியல. எப்படி ஒரு வாடகை வீட்டில் ஒரு கரண்ட் பில்லாக 10 ரூபா, 5000 அந்த வாடகை நீ 10,000 ஆக்கிட்டாங்க. சென்னையில் மட்டும் இல்லை, எல்லா மாநகரத்துலையுமே வரி பில்லையும் கரண்ட் பில்லையும் கட்ட முடியாமல். இது வந்து நான் வந்து எதிர்கட்சியோ அந்த கட்சியெல்லாம் சொல்லவில்லை. நான் தனிப்பட்ட முறையில் எனக்கு யாருமே எதிரியும் கிடையாது. எனக்கு எந்த ஒரு இதையும் சாராமல் சொல்கிறேன். இன்றைக்கி சிறுபடத்தரப்பெல்லாம் வாழ்வாதாரம் இழுக்க முடியாமல் ஒரு ஆஃபீஸ் போட முடியலங்க. வடமல்ல டீயை குடிச்சிட்டு பேசிட்டே படம் இருக்குன்னு சொல்கிறாங்க ஒருத்தர் என்கிட்ட. என்ன ஆஃபீஸை எப்படி சார் போட முடியும்? நாங்கள் ஏவிஎம்மில் போவோம், இல்லைன்னா போகிறமால போய் உட்காந்து பேசுவோம் சார், 2 மணி நேரம் உட்காந்து பேசிட்டு வந்து சொன்னால். அப்போ அதுக்கு முதல்வர் அவர்கள் தயவு செய்து எங்களுடைய சிறுபடத்தாழ்வார் எங்கெல்லாம் வாழ்கிறாங்களோ, சென்னையில் மெயின் மாநகரத்தில், தமிழ்நாட்டில் எங்கெங்கெல்லாம் மாநகரம் இருக்கோ அவங்களுடைய ஏன்னா இப்போ நீங்கள் ஈவோவே பார்க்கக்கூடாது, நீங்கள் யாரும் இது பண்ணக்கூடாது. அதனால் நீங்கள் கரண்ட் பில்லையும் வரி பில்லையும் குறைக்கணுங்கிறதையும் இந்த வரி வச்சு கோரிக்கை வைத்தது. அதே மாதிரி இல்லை, இதுக்கு மேலே பேச டைம் கிடையாது. ஏன்னா இதுதான் பேசி ஆகணும். ஆமாம், இதான் உண்மை. இதுக்கு மேலே பேசலைன்னா உங்களுக்கு எல்லாமே போயிடும். அதேமாரி நான் இதை சொல்லுறேன்னா, நான் அப்படி வந்ததுனால நம்ம யாரும் குறை சொல்ல முடியாது, திட்ட முடியாது. என்ன காரணம்? அரசாங்கம் தான் நம்ம சப்போர்ட் பண்ணணும். அந்த அரசாங்கத்தை நம்ம குறை சொல்லணும்னா அரசாங்கம் எதுவும் செய்ய மாட்டாங்க. அப்போ நம்ம அரசாங்கத்தை வந்து சப்போர்ட் பண்ணணும். அவர் இப்போ நீ முதல்வர் சாதி இருந்தாலும் சரி, நாளைக்கு யார் வந்தாலும் நம்ம ஏன்னா நம்ம யாருமே இல்லை, நம்மளோட வாழ்வாதாரமே நம்ம குடும்பம் தானே, நம்ம லட்சியமே நம்மளுடைய இது தானே, வாழ்வாதாரம் தான். அப்படி நம்ம யாருக்கும் நம்ம சப்போர்ட் பண்ணி பேசக்கூடாது. அதனால தான் என்ன சொல்கிறேன்னா, எந்த சூழ்நிலையும் நம்ம இருக்க யாரையுமே, எந்த ஒரு அரசியல்வாதியுமே யாரையுமே குறை சொல்லாதீங்க, யாரை பற்றி எதுவும் தவறாக பேசாதீங்க. காரணம் நம்ம லட்சியமெல்லாம் முன்னேறணும் ஒவ்வொரு நாளும். ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பெரியார், அண்ணா, கலைஞர், சிவாஜி, எம்ஜிஆர், ஜெயலலிதா, இன்றைக்கி இருக்க அத்தனை பேர் நம்ம தமிழ்நாடு கிடச்ச ஒரு பொக்கிஷம். உண்மையில் எம்ஜிஆர் நம்ம நாட்டு கிடச்ச இன்றைக்கி அவங்கெல்லாம் வந்ததுனால தான் இன்றைக்கி நம்மலாம் வந்து ஒரு பெரிய விளைச்சியோடு இருந்து இன்றைக்கி செயல்படுறோம். அன்றைக்கெல்லாம் ஒன்றில் பார்த்தீங்கன்னா மத்திய அரசு இங்கே தமிழ்நாட்டில் யாருன்னே தெரியாது. உங்களுக்கு தெரியுமா? இந்திரா காந்தியெல்லாம் இருக்கிறப்ப, ராஜீவ்காந்தி அப்படிலாம் இருக்கும்போதெல்லாம் தமிழக அரசுலாம் எந்த அளவுக்கு வந்து தமிழ்நாட்டை வந்து யாரும் இன்றைக்கி எல்லாமே பார்க்கக்கூடிய அளவுக்கு ஆகிப்போச்சு டெல்லி. அதனால் நம்ம ஜெயிக்கணும்னா எல்லோரும் குரல் கொடுக்கணும். ஏன்னா நிறைய எழுதிட்டு வந்தேன், பேச நேரம் இல்லை ரொம்ப. அதனால் ஆர்கே சினிமாவை நம்பி நீங்கள் இருக்க அத்தனை பேருக்கும் நான் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவேன், கண்டிப்பாக சொல்லுவேன். யாரையும் குறை சொல்லாதீங்க. மெயின் ஒன்று கற்றுங்க, யாரையுமே எந்த ஒரு சூழ்நிலை நீங்கள் சொல்லுவாங்களே காக்கிக்கு தான் கொண்டு போச்சுன்னு, அதனால் யாரையுமே குறை சொல்லாமல் நீங்கள் என்ன மாரி நேராக வாங்க, கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. ஏன்னா இன்றைக்கி நான் இவ்வளோ தூரம் தைரியமாக பேசுகிறேன்னா எந்த சூழ்நிலை கிடையாதுனால நீங்கள் எல்லாமே நேர்மையாக வாங்க. கண்டிப்பாக இந்த ஆர்கே சினிமா மூலியமாக உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தருவேன் சொல்லிட்டாரு. அப்புறம் விஜயகாந்த் சாரை பற்றி பேசணும். அப்போ சொன்னார், அவருக்கு வந்து திருமூர்த்தின்னு ஒரு படம் வந்தப்போ நான் போய் அவர் போய் கதை சொன்னேன். நம்ம ஏவிஎம் சர்மா இறந்துட்டார்.
அவர் மூலியமாக போய் எனக்கு கதை சொல்லும்போது என்னட்ட விஜயகாந்த் கதை கேட்டார். நம்புறீங்களா நீங்கள்? படம் பேர் தர்மகர்த்தா. ஒடுக்கப்பட்ட ஒவ்வொருத்தருக்காகவும், நஷ்டப்பட்ட நம்மளுக்காகவும் பாரத தலைவர் பாதம் வச்சு நின்றாலும் அவருடைய பயணம் வச்சு தொடர்ந்து கொண்டு தான் இருக்கின்ற தர்மகர்த்தா அவங்களும் சொல்லி ஒரு கதை சொன்னேன். சூப்பராக இருந்தார். ஆனால் அப்போ புடிச்சு இருந்தார். இவர் 2 வருஷம் கழிச்சு சொன்னார். அதனால் அதுமாதிரி விஜயகாந்த் எப்படி வந்தார், மதுரையில் இருந்து அவர் இன்றைக்கி உடைய பார்த்தீங்கன்னா நெல் தள்ளிட்டு இருப்பார். அதனால் கஷ்டப்படாமல் எதுவும் வராதுங்கிறத நீங்கள் எல்லோரும் உணரணும். கஷ்டப்பட்டால் நீங்கள் ஜெயிப்பீங்க. வேறு யாரை ஏமாற்றணும், அவன்கிட்ட பணம் இருக்குது இவன்கிட்ட பணம் இருக்குது நம்ம அப்படி பண்ணலாங்கிறத மறந்துடுங்க. 3 டைரக்டர் பிடிச்ச ஹீரோ 3 நடிக்குங்கிறத மறந்துட்டு என்னை தேடி வாங்க. என்றைக்கு இருந்தாலும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன். என்னோடய மூச்சு வரையும் சப்போர்ட் பண்ணுவேன். நான் யாருக்குமே தலை வணங்காமல் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன். அதனால் தமிழக அரசு நம்மளுடைய சிறுபட தயாரிப்பாளர்களுக்கு என்றைக்கும் நம்ம சப்போர்ட்டாக சொல்லி இது மூலியாக கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். மேடையில் அமர்ந்திருக்கும் ஃபிலிம் இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பெருமைப்படுத்திய ஊமை விழிகள், உழவன் மகன் போன்ற படங்களை எடுத்த அரவிந்த்ராஜ் சார் வந்திருக்காரு. அவருக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். எஸ்.ஏ. சந்திரசேகருடைய பாசறையில் வளர்ந்து விஜயகாந்துக்கு புதிய ஒரு பரிமாணத்தை கொடுத்த பூந்தோட்ட காவல்காரனுடைய டைரக்டர் திரு செந்தில்நாதன் சார் வந்திருக்காரு. அவருக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த விழாவின் நாயகன் ஆர்கே சினிமாஸுடைய நிறுவனர், தலைவர், எங்களுடைய அன்பு அண்ணன் அன்பு சார். அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கைத்தட்டல் கொடுத்துருங்க. ஏன்னா நிறைய பேர் நிறைய விஷயம் சொல்லிட்டார். 2 நிமிஷம் தான் நீ பேசணும்னு சொல்லிட்டாரு. ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும்தான் இங்கே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். முதல்ல என்னென்னா, நான் தமிழ்நாடு அதாவது திரைப்பட தணிக்கை குழு உறுப்பினராக இருக்கேன், சென்சார் போர்டு மெம்பராக இருக்கேன். நம்மளுடைய யூனியன்லேருந்து யாருன்னா சென்சார் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எதனா ஒரு டவுட்ஸோ, உங்களுக்கு எதனா ஒரு சந்தேகங்கள் எதனா வந்ததுன்னா நீங்கள் அண்ணன் மூலம் என்னை அணுகலாம். இது ஒரு ஃபஸ்ட்டு கோரிக்கை. ரெண்டாவது கிட்டத்தட்ட 250 சிறு படங்கள் இன்னைக்கு வரையும் ரிலீஸ் ஆகாமல் இருக்குது. அந்த சிறு படங்களுக்குள்ள எத்தனையோ மணிரத்னங்கள் இருக்கிறாங்க. அந்த சிறு படங்களுக்குள்ள எத்தனையோ ரஜினிகாந்த் இருக்கிறாங்க. அந்த சிறு படங்களுக்குள்ள எத்தனையோ பி.சி. ஸ்ரீராம் இருக்காங்க. அந்த சிறிய படத்துக்குள்ள எத்தனையோ அனிருத் போன்ற இசையமைப்பாளர்கள் மறைஞ்சிருக்கிறாங்க. அவங்கெல்லாம் எடுத்துட்டாங்க, படத்தை எடுத்தாச்சு, எல்லாம் முடிஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட 99.9% நம்ம கடலை தாண்டிட்டோம். 1% ரிலீஸுன்னு தெரிஞ்சு அவங்க திறமை வெளியே தெரிஞ்சாதான் அடுத்த படத்தை நோக்கி அவங்க நகர முடியும். அந்த மாதிரி 250லேருந்து 300 படங்கள் தமிழ்நாட்டில் முடங்கி இருக்கின்றன. அதற்கெல்லாம் ஒரு விடிவெளியாக தான் இந்த ஓடிடி தளம், மார்க்கெட் ஓடிடி தளம். இது எவ்வளோ பெரிய சாதனை, தயவுசெய்து நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. திறமையாளர்கள் இன்னைக்கு வாய்ப்பு கிடைக்கிறது உங்களுக்கு ரொம்ப கஷ்டம், உங்களுக்கே தெரியும். அந்த வாய்ப்பை பயன்படுத்தி அந்த வாய்ப்பை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கறதா இன்னைக்கு பெரிய பணியை. இங்கே நிறைய சிறு தயாரிப்பாளர்கள் நிறைய பேர் இருக்குது, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். படம் எடுக்கிறது இன்றைக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆனால் அதை கொண்டு போய் ரிலீஸ் பண்ணி சூப்பராக சொன்னார் அண்ணா, அந்த ஒட்டின பசை கூட கிடைக்கலங்க. அது உண்மை. ஒட்டின அந்த போஸ்டர் பசைக்கான காசு கூட எங்களுக்கு கிடைக்கல. அதனால் ஒரே ஒரு விஷயத்தை தான் பதிவு செய்ய விரும்புகிறேன். திறமையானவர்களுக்காக தான் இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம் அவர் ஓப்பன் பண்ணியிருக்காரு. இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம் மூலம் பல திறமையானவர்களுக்கு வெளிச்சம் கொடுக்குறார். அதற்கான நல்ல வாய்ப்பை கொடுத்து இன்றைக்கு எங்களுடைய சங்கத்தினுடைய எல்லா மெம்பரையும் சந்திக்கிறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பையும், அண்ணனை பற்றி மேடையில் பேசுவதற்கான ஒரு நிகழ்வையும் கொடுத்த மேடையில் இருக்கக்கூடிய அனைவருக்கும், பத்திரிகை மற்றும் இணையதள நண்பர்களுக்கும், இந்த ஓடிடியை எல்லார்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்கிற உங்களுக்கும் என்னுடைய மிக பெருந்த நன்றியும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த விழா நடப்பதற்கு அண்ணனுக்கு உறுதுணையாக இருக்கின்ற அண்ணனுடைய சக ஊழியர்களும் PRO சித்திக் சார் சொல்லணும். அவர் அண்ணன் கூட ரொம்ப நாள் பிரயாணம் பண்ணுறாரு. அவருக்கும் என்னுடைய நன்றி கிடந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் அருண்காந்த். நான் ஒரு ஃபிலிம் மேக்கர் தான். ஒரு 4 படம் எடுத்திருக்கேன். அண்ட் இப்போது என்னோடய ஃபஸ்ட்டு படம் அமேசானில் தான் இந்த ரெவென்யூ ஷேருங்கிற மாடலில் கொடுத்துருந்தேன். அப்போது அந்த ஓடிடியில் அந்த லான்ச் பண்ண டைமில், ஸோ அதுக்கப்புறம் ஒரு 1 or 2 months கழித்து நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அது கொஞ்சம் வைரல் ஆச்சு. எவ்வளோ பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரியல. ஒரு 3-4 years முன்னாடி ஒரு டெம்பிளுக்கு வெளியில், ஒரு கோவிலுக்கு வெளியில் ஒரு பெக்கர் உட்காந்துட்டு இருக்கான் சார். அந்த பெக்கருக்கு நீங்கள் கோவில்லேருந்து அப்படி வெளில வரும்போது அவனோட தட்டில் ஏதோ ஒன்று போடுறீங்கல்ல, ஒரு காயின், அது மினிமம் இன்றைக்கி 5 rupees. கரெக்டாக? ஸோ மினிமம் ஒரு பெக்கர் ஒரு கோவில் வெளியில் உட்காந்துட்டு இருக்கான். அவனுக்கு ஒரு டிரான்சாக்ஷனுக்கு, தட் இஸ் ஒருத்தர் ஆஃபர் பண்ணக்கூடியது மினிமம் 5 rupees இன்னைக்கு. ஆனால் இந்த ரெவன்யூ ஷேரில் ஒரு ப்ரொடியூசருக்கு
ஒரு படத்தை நீங்கள் ஃபுல்லாக பார்த்தா வரக்கூடிய இன்கம் ₹2.80. நடுவில் நீங்கள் அப்படியே ஒரு பாதி பார்த்துட்டு நின்றுட்டிங்கன்னா ₹1.60. அந்த டினாமினேஷனே கிடையாது. இப்போ அந்த பைசேஸ்லாம் கிடையவே கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் கிரியேட்டரை இதை விட கேவலமாக ட்ரீட் பண்ணக்கூடிய ஒரு சிஸ்டம் இந்த உலகத்திலே கிடையாது. ₹1 இந்த உலகத்தில் ப்ராடக்டே கிடையாது. ஸோ அன்னிலேருந்து என்னோடய படத்தை வந்து நான் மற்ற ஓடிடிக்கு கொடுக்கறத நிறுத்திட்டேன். இதுக்காக ஒரு ஃபிலிம் ப்ரொடியூசர் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியை ஆரம்பிக்கிற லெவலுக்கு போக வேண்டிய சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்னடா இவங்க ஓடிடின்னு ஓவர் த டாப் இல்லை, ஓட்டி பார்க்குறது தான் ஓடிடி ஆக்சுவலாக. ஸோ இது வந்து நம்ம என்னைக்கு இந்த மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷனை கட்டி எவ்வளோ படம் வேணால் பார்த்துக்கலாம், மாதம் ஒரு ₹300 கட்டுங்க. இது மாதிரி ஒரு 10 ஆப்புக்கு நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் கட்டுற மாதம் வேணால் ஒரு எந்தூசியாசமில் ஒரு 4-5 படம் பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் வாரம் ஒரு படம் தான் பார்ப்பீங்க. டெய்லி ஒரு படம் பார்த்தா உங்களோட பிஸ்னஸ் நீங்கள் செய்ய முடியாது, உங்கள் பொழப்பை நீங்கள் நடத்த முடியாது, படம் பார்த்துட்டே தான் இருக்கணும். ஸோ ஒரு வாரத்துக்கு ஒரு படம் தான் ஒரு மனுஷனால் பார்க்க முடியும். மேபி ரொம்ப சினிமாவில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க 2 படம் பார்க்கலாம். ஸோ இதுக்கு நீங்கள் ஒவ்வொரு ஆப்புக்கும் ஒரு ₹300 ₹400 கட்டுறீங்க, 4 ஆப்பு கட்டுறீங்க, அதுவே ₹1000 ஆயிடுது. ஸோ லாஜிக்கில் பார்த்தா அந்த ₹1000 டிவைடட் பை 4 ஃபிலிம்ஸ் போடுங்க. ஒரு படத்துக்கே நீங்கள் ₹250 கட்டுறீங்க, சினிமா போடுறதை விட ஜாஸ்தி ஆக்சுவலாக. ஸோ இந்த மாதம் சப்ஸ்கிரிப்ஷன் பே பண்ணி பார்க்குற ஓடிடியை நம்ம நிறுத்தணும், அதை அன்சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஏன்னா மக்களில் இந்த கால்குலேஷன் போட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்களாம் அந்த அன்சப்ஸ்கிரைப் பட்டன் கொடுத்து அதை கேன்சல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இது எந்த ஓடிடியும் ஐயோ இந்த மக்களுக்கு இந்த கால்குலேஷன் பண்ணிடவே கூடாது, மக்கள் அப்படியே அது பண்ணாமல் இருக்கிற வரைக்கும் தான் நீங்கள் காசு கட்டிகிட்டே இருப்பீங்கன்னு சொல்லி அவங்களும் ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கிட்டே இருக்காங்க. ஸோ அப்போ தான் வந்து அன்புச்செல்வன் சார் வந்து என்னை கூப்பிட்டாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஓடிடி லான்ச் பண்ணோன்னு. ஸோ நான் அப்போ அவர்கிட்ட சொன்ன ஒரே விஷயம், நீங்கள் மாதம் மக்கள்கிட்டேருந்து இந்த சந்தா பேரில் காசை கலெக்ட் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி ஓடிடி ஆரம்பிக்கிறதா இருந்தால் நான் பண்ணித்தர மாட்டேன் சார். பேப்பர் மூவி நீங்கள் என்ன பார்க்குறீங்களோ அதுக்கு தான் நீங்கள் காசு கட்டணும். ஆனால் இது வரைக்கும் நீங்கள் கட்டுற ஓடிடி எல்லாம் நீங்கள் பார்க்காத படத்துக்குலாம் லாஜிக்கலாக கட்டிகிட்டு இருக்கீங்க. அதுதான் உண்மை. இன்னொன்று என்னென்னா, இப்போ நீங்கள் இந்த ஸ்விக்கி சொமேட்டோலாம் இருக்குல்ல, அந்த சாப்பாடெல்லாம் ஆர்டர் பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் ஒரு தோசை ஒரு கடையில் ஆர்டர் பண்ணுறீங்க, இல்லை வேறு ஏதோ ஒரு பீஸா வேறு கடையில் ஆர்டர் பண்ணுறீங்க, அதுக்கு காசு கட்டுறீங்க. இப்போ நீங்கள் கட்டுற காசெல்லாம் அந்த ஸ்விக்கி சொமேட்டோ போய் தாஜ் மேரியட்டுக்கு மட்டும் தான் கொடுக்கணும். ஆனால் மற்ற ரெஸ்டாரண்ட்டில் சாப்பாடு சப்ளை பண்ணிட்டே இருக்குன்னு சொன்னால் எந்த ரெஸ்டாரண்ட்டாவது பண்ணுவாங்களா? எவனாவது பண்ண எந்த லூஸாவது அது பண்ணுமா? அந்த லூஸு தான் ப்ரொடியூசர், அதுதான் ஓடிடி. இப்போ நீங்கள் மக்கள் கட்டுற காசை ஃபுல்லாக அவங்க கொண்டு போய் அஜித், விஜய், ரஜினி, சூர்யா, சிவகார்த்திக் இந்த மாதிரி பெரிய படத்துக்கே கொடுத்துட்டு, ஆனால் எவ்வளோ படம் வேணால் பார்த்துக்கங்க, மற்ற ப்ரொடியூசர்லாம் ஃப்ரீயாக சப்ளை பண்ணுங்கள். இப்போ மற்ற ஸ்மால் ப்ரொடியூசர் எல்லாம் அவங்களோட படத்தை இந்த ரெவன்யூ ஷேருக்கு கொடுக்கலன்னா இங்கே இருக்கிற பெரிய பெரிய ஓடிடியில் வெறும் 4 படம் தான் இருக்கும். அந்த 4 படத்துக்கு நீங்கள் ₹400 கட்டுவீங்களா மாதம்? கட்ட மாட்டீங்க. ஸோ அவங்களுக்கு இந்த பெரிய பெரிய படங்கள் தான் வாங்குறாங்கன்னு சொல்கிறாங்கல்ல, அவங்க பெரிய படத்துக்கு அவங்க காசு கொடுத்து வாங்குறதே இந்த சின்ன படங்கள்லாம் ஃப்ரீயாக கொடுக்குறதுனால தான். இப்போ இந்த சின்ன ப்ரொடியூசர் எல்லாம் அந்த ரெவன்யூ ஷேருக்கு இந்த மாதம் சந்தா கட்டுற ஆப்புக்கு படத்தை கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இந்த ₹2.80 செலவு சம்பாதிக்கிறதுக்கு நீங்கள் ஒரு ஆடு போடணும். கூகுள் ஆட் இன்னைக்கு ஒரு கிளிக்குக்கே ₹4. 100 பேர் கிளிக் பண்ணால் ஒருத்தன் பார்ப்பான். ஸோ ₹400 செலவு பண்ணி ₹2.80 சம்பாதிக்கிற எந்தாவது ஒரு லூஸை நம்ம பார்த்துருக்கோமா? ஆனால் அதை நம்ம டெய்லி பார்த்துட்டு இருக்கோம். அது பேர் ப்ரொடியூசர்ஸ். ஸோ அந்த தவறு இனிமேல் நம்ம செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த மாதம் சப்ஸ்கிரிப்ஷன் கட்டுற ஒரு ஓடிடிக்கு இனிமேல் படம் கொடுக்கக்கூடாது. எந்த ப்ரொடியூசரும் கொடுக்கக்கூடாது. நீங்கள் கொடுக்கலன்னா 4 படத்தை வச்சுக்கிட்டு அவன் மாதம் மக்கள்கிட்டையும் காசு கேட்க முடியாது, பெரிய படத்தை அவனாலே வாங்க முடியாது, நடத்த முடியாது. இன்னொன்று எது தெரியுமா? இந்த பேப்பர் மூவிங்கிற கான்செப்டில் இந்த பெரிய பெரிய படத்தை மக்கள் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் அவங்க வச்சுருந்தாங்கன்னா எந்த பெரிய படமும் ஓடாது. ஆக்சுவலாக இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க இந்த சின்ன படம் எடுக்காதீங்க லாஸ் ஆயிடுவீங்கன்னு. இப்போ ஒரு 100 சின்ன படம் எடுக்கிறாங்கன்னா இல்லை 90 லாஸ் ஆகுதுன்னா, 10 பெரிய படம் எடுக்கிறாங்கன்னா அதுலேயும் 2 படம் தான் ஓடுது, 8 லாஸ் ஆகுது. ஆவரேஜ் சேம் தான், பெரிய படமும் ஈக்குவலாக தான் லாஸ் ஆகுது. ஸோ இது நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால தான் பேப்பர் மூவிங்கிற ஒரு கான்செப்டில் நீங்கள் ஓடிடி பண்ணுறதா இருந்தால் நான் டெவலப் பண்ணி தரேன்னு சொன்னேன். அவரும் அதே ஐடியாவில் இருக்கேன், அதுதான் வேணும், இந்த மாதம் சந்தா கட்டுறது வேணாம். ஸோ இப்போ நீங்கள் ₹100 கட்டி பார்த்தா அந்த ₹100 ப்ரொடியூசருக்கு போகணும். அதையும் தாண்டி எவ்வளவு சேல் ஆகுதுங்கிறது ப்ரொடியூசருக்கு தெரியணும். எந்த ஓடிடியுமே இன்ஸ்டன்ட் ரியல் டைம் சேல்ஸ் ட்ராக்கிங் கொடுக்குறதே கிடையாது. இப்போ நீங்கள் வாட்ச் நவுன்னு கிளிக் பண்ணி பே பண்ணி அந்த கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் மில்லி செகண்டே ப்ரொடியூசருக்கு இப்படி ஒரு படம் பார்த்துருக்காங்க, இப்படி ஒரு சேல் நடந்திருக்கு, இப்படி ஒரு இன்வாய்ஸ் ஜென்ரேட் ஆகணும். இல்லை 4 நாள் கழிச்சு தான் என் டேஷ்போர்டு அப்டேட் பண்ணுவேன், எவ்வளோ பேர் பார்த்தாங்கன்னே சொல்ல மாட்டேன்.
அப்புறம் மாதம் மாதம் இதுதான் ரெக்கார்டு வச்சுக்க, உன்னோட டோட்டல் இன்கம் 36 ரூபா 50 பைசா. இந்த மாதிரி ஒரு 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 போகஸ் சிஸ்டம் இருக்கும்போது, அப்படி ஒரு சிஸ்டம் சரியில்லைன்னா அந்த இடத்துக்கு நம்ம போகக்கூடாது, இல்லை அந்த சிஸ்டமை நம்மளே உருவாக்கணும். இப்படி யோசிச்சு தான் ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கான்செப்டில் ஒரு இந்த மாதிரி ஓடிடி பிளாட்ஃபார்ம் ஒன்று டெவலப் பண்ணேன். இப்போ என்னோட படத்தை நான் என்னோடல போட்டுக்கிறேன். அது மாதிரி இப்போ சார் இப்போது அவரோட படங்கள் தான் நிறைய பேர் வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. அவர் அளவுக்கு நம்மளால் பெருசாக பண்ண முடியல, பட் இருந்தாலும் அவர் பண்ணுறது எனக்கு சந்தோஷம் தான். அதனால் நான் பண்ணதை அப்படியே அவருக்கும் பண்ணித்தரேன். அதே மாதிரி அவருக்கு மட்டும் இல்லை, இப்போ உங்ககிட்ட ஒரு ஃபோன் நம்பர் இருக்குது, உங்களுக்குன்னு ஒரு வெப்சைட் இருக்குது, உங்களுக்குன்னு ஒரு விசிட்டிங் கார்டு இருக்குது, உங்களுக்குன்னு ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம் இருக்கலாம், என்ன தப்பு? இப்போ உங்கள் படத்தை தேட்டரில் நீங்கள் தானே போடுறீங்க, உங்கள் படம் பார்த்தா தானே உங்களுக்கு காசு வரும். இப்போ உங்கள் படம் பார்த்தா இவருக்கு காசு வந்தால் அது என்ன லாஜிக்கு? அதுதான் ஓடிடி. இப்போ மக்கள் இப்போ காசு கொடுத்து கட்டிட்டு இருக்காங்க. இப்போ ரெவன்யூ ஷேரில் கொடுக்குற சின்ன படங்களை, அதுவும் 100 படத்தில் ஏதோ ஒன்று தான் வாங்குறான், அந்த ஒருத்தர் கொடுக்கறதுனால தான் இப்போ லாஜிக்கல். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஓடிடியில் நிறைய படம் வரதில்லை. இப்போ சின்ன படங்கள்ல அடிக்கடி படங்கள் முன்னாடி மாதிரி வரதில்லை. ஏன்னா ப்ரொடியூசர் கொடுக்கற நிறுத்திட்டான். ஏன்னா ப்ரொடியூசர் ஏமாறுறான்னு அவனுக்கு ஒரு 2 வருஷம் கழிச்சு தெரிஞ்சு போச்சு. இப்போ படங்கள் அதில் வரது கம்மியாயிடுச்சு. அதனால தான் நிறைய பேர் அன்சப்ஸ்கிரைப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா புது படமே போடுறதில்ல, நான் எதுக்கு ஆப் வச்சுக்கணும்னு அன்சப்ஸ்கிரைப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பேப்பர் மூவிக்கு அவங்களே வந்துருவாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டோம்னா நம்ம அந்த ரேஸில் ஃபர்ஸ்ட்டில் இருக்கலாம். அந்த ரேஸையும் தாண்டி இப்போ இந்த படம் பார்க்கணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த படத்துக்கு காசு கட்ட போறீங்க. இல்லை நான் அந்த ஆப்பில் தான் பார்ப்பேன், அந்த ஆப்பில் என்ன படம் இருக்கோ பார்ப்பேன் அப்படின்னு யாருமே பார்க்கறது இல்லை. உங்களுக்கு என்ன படம் பிடிக்குதோ அதை தானே பார்க்க போறீங்க. இந்த ஃபுல் ஸ்க்ரீன் கிளிக் பண்ணதுக்கப்புறம் அது எந்த ஆப்பில் ஓடினா என்ன, படம் தானே அது. இப்போ இந்த அக்காலின்னு ஒரு படம், அது ஃபுல் ஸ்க்ரீன் போனதுக்கப்புறம் அது ஆர்கே சினிமாஸில் ஓடினா என்ன, நெட்ஃப்ளிக்ஸில் ஓடினா என்ன? இல்லை நான் நெட்ஃப்ளிக்ஸில் தான் படம் பார்ப்பேன் அப்படின்னா என்ன லாஜிக்குன்னு புரியல. ஸோ அதனால நீங்கள் என்ன படம் பார்க்குறீங்களோ அதுக்கு மட்டும் காசு கட்டுங்க. அப்போ லாஜிக்கலாக பார்த்தீங்கன்னா உங்கள் மந்த்லி பில்லு வெறும் 100 ரூபாய் 200 ரூபாய் இருக்கும். 4 படம் பார்த்தீங்கன்னா 400 ரூபா தான் இருக்கும். இதுவே நீங்கள் 4 ஆப்பை வச்சுக்கிட்டு 1000 ரூபாய் செலவு பண்ணிக்கிட்டு வாரம் ஒரு படம் பார்க்கறதுக்கு லாஜிக்கலாக பார்த்தா நீங்கள் 250 ரூபா ஒரு படத்துக்கு செலவு பண்ணுறீங்க. ஆனால் மொத்தமும் கொண்டு போய் நான் சொன்ன மாதிரி தாஜ் மேரியட்டுக்கு மட்டும் கொடுத்துட்டு மற்ற குட்டி அந்த பவன் இந்த பவன் இந்த சாகர் அவங்களெல்லாம் ஃப்ரீயாக ரெஸ்டாரண்ட்டில் சப்ளை பண்ண சொல்கிற மாதிரி தான் இருக்குது. இப்போ நீங்கள் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் போகிறீங்க, சார் நான் என்ட்ரன்ஸ் ஃபீஸ் ஒரு 100 ரூபாய் கட்டிட்டேன், நான் எந்த பொருளும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னால் யாராவது பொருள் விற்பாங்களா? அது ஏன் ப்ரொடியூசர் மட்டும் எல்லாம் ஃப்ரீயாக கொடுக்கணும்? சரி நான் ஃப்ரீயாக கொடுக்குறேன், யாராவது தட் இஸ் டிஸ்பிளே பண்ண ஃப்ரீயாக கொடுக்குறேன், ஆனால் யாராவது பே பண்ணி பார்த்தாங்கன்னா எனக்கு தெரியணும் அவன் ஒருத்தன் என் ப்ராடக்ட்டை வாங்கியிருக்கான், என்னோட ஷேர் என்னன்னு எனக்கு வரணும். ஸோ அந்த மாதிரி ஒரு ரியல் டைம் சேல்ஸ் ட்ராக்கிங், வீக்லி பேமெண்ட், இது எல்லாமே தெளிவாக இருந்தால் தான் ஒரு படத்தை ஒரு ப்ரொடியூசர் கொடுக்கணும். இந்த எஜுகேஷன் முதல்ல ப்ரொடியூசருக்கு வேணும். ஸோ இந்த மாதிரி ஒரு சிஸ்டமை தான் நான் உருவாக்கியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி சிஸ்டமை இப்போது ஆர்கே சினிமாஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி சிஸ்டம் யார் வேணால் உருவாக்கலாம். உருவாக்க முடியாதவங்க அவருக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு உருவாக்க முடிஞ்சுன்னா நீங்களும் உருவாக்குங்க, தப்பு இல்லை. யாரையும் உருவாக்கக்கூடாதுன்னு சொல்லவே முடியாது. அண்ட் ஓடிடியை உருவாக்குறது ஒரு ராக்கெட் சயின்ஸ் எல்லாம் கிடையாது, ஒரு சுக்கும் கிடையாது. இது நான் பண்ணும்போது தான் நானே கற்றுக்கிட்டேன். ஆனால் இதுக்கு தானடா இவ்வளோ பேர் பில்டப் கொடுத்துருக்கீங்க. இது ஒரு கோல்டு மெயினே கிடையாது. இப்போ மார்க்கெட்டிங்னு ஒன்று எல்லாம், இப்போ நீங்கள் ஒரு கடை ஆரம்பிக்கிறீங்க, ஒரு ஃபேக்ட்ரி ஆரம்பிக்கிறீங்க, ஆரம்பித்த இனாகிரேஷன் பண்ணி 3 நாள் எனக்கு சம்பாதிச்சிடணும், போட்ட காசுலாம் வந்துடணும்னு எதிர்பார்க்கறது தான் ரொம்ப செல்ஃபிஷான ஒரு மோட்டிவ். இப்போ படம் ரிலீஸ் பண்ணால் 7 நாள் அந்த சம்பாதிச்சிடணும்னு நினைக்கிறது என்ன மென்டாலிட்டின்னு தெரியல. மார்க்கெட்டிங்னு ஒன்று முக்கியம், அதை எவ்ரிடே நீங்கள் செய்யணும். நீங்கள் மார்க்கெட்டிங் செய்ய நிறுத்திட்டீங்கன்னா உங்கள் இன்கம் வருது நின்றோம். அது எல்லா பிஸ்னஸ்க்கும் சம்பவம், சினிமா மட்டும் ஏன் வித்தியாசமாக இருக்கணும்? ஸோ உங்களுக்கு ஒரு ப்ரொடியூசர் நிஜமாவே சம்பாதிக்கணும்னு நினச்சாருன்னா அந்த ப்ராஜெக்ட் அவர் டெய்லி மார்க்கெட் பண்ணணும், டெய்லி நிறைய பேர் பார்க்க வைக்கணும். பார்க்காதவங்களுக்கு அது புது படம் தான். இதை படம் ரிலீஸ் ஆகி 10 நாள் ஆச்சுப்பா, 1 மாதம் ஆச்சுப்பா, இனிமேல் அந்த படத்தை யாருப்பா அப்படிலாம் கிடையாது. ஏன் புதுசாக ஒரு பிறந்து வரப்போகிறது இல்லையா, 12th ஸ்டாண்டர்ட் பாஸ் அவுட் ஆகி காலேஜ் போக போகிறது இல்லையா, அவன் இந்த படம் பார்க்காம இருக்க போகிறது இல்லையா, அதுக்கப்புறம் இந்த படத்தை அவன் பார்க்க போகிறது இல்லையா. ஒருத்தன் பார்க்கலன்னா அது புது படம் தான். ஸோ அதனால படம் பிடிச்சா பாருங்கள், பிடிக்கலன்னா அடுத்த படம் பாருங்கள், அவ்வளோதான். இப்போ ஒரு பெயிண்டிங் வரைகிறீங்க, ஒரு எக்ஸிபிஷனுக்குள்ளே போகிறீங்க, உங்களுக்கு ஒரு பெயிண்டிங் பிடிக்கலன்னா அடுத்த பெயிண்டிங் பாருங்க. நீங்கள் பார்க்க தான் காசு கட்டுறீங்களே தவிர அதை வாங்க காசு கட்டல. ஸோ சினிமாங்கிறது ஒரு ஆர்ட். ஒவ்வொருத்தருக்கு இப்போ A25 உட்கார்ந்து இருக்கிறதுக்காக நான் தனியாக தயாரிக்க முடியாது. A24 உட்கார்ந்து இருக்கிறதுக்கு அது பிடிக்கும், C25 உட்கார்ந்து இருக்கிறது பிடிக்காது. நான் யாருக்காக தயாரிப்பேன்? ஒவ்வொருத்தருக்காக இந்த 2000 வருஷம் நான் போட முடியும், 1 வருஷம் தான் தயாரிக்க முடியும், அது டேரக்டரோட வருஷம் தான் தயாரிக்க முடியும். பிடிச்சா பாருங்க, பிடிக்கலன்னா அடுத்த படம் பாருங்க. ஸோ உங்களுக்கு இப்போ உங்களுக்கு பிடிச்ச கலர் என்ன அப்படின்னு சொன்னால் காமனாக ஒன்று சொல்ல முடியுமா? ஒவ்வொருத்தருக்கு ஒரு கலர் பிடிக்கும். அது மாதிரி உங்களுக்கு பிடிச்ச கதை என்ன அப்படி காமனாக சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தருக்கு ஒரு கதை பிடிக்கும். உங்களுக்கு ஒரு கதை பிடிச்சதுன்னா அது கோஇன்சிடென்ஸ், பிடிக்கலன்னா உங்களுக்கு பிடிச்ச கதையை பாருங்க. அதில் இந்த படம் சரி, இந்த படம் கேவலமாக இருக்குது, இந்த படம் நல்லா இல்லை, மொக்க, அதெல்லாம் சொல்லாதீங்க. உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு அது பிடிக்கலாம். உங்களுக்கு பிடிக்கலன்னா உங்களுக்கு பிடிச்ச படத்தை பாருங்க. அது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான். நான் பார்த்த படத்தை தான் போய் பார்ப்பேன்னு யாரும் சொல்ல முடியாது. பார்க்காத ஒரு விஷயத்த நீங்கள் பார்க்க வரீங்க, அதனால தான் சினிமாவை டார்க் ரூமில் காமிக்கிறோம்.
ஸோ உங்களுக்கு பிடிக்கலன்னா பிடிச்சிருக்குன்னா அது கோயின்சிடன்ஸ். அதனால படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு சொல்லுங்கள், நல்லா இருக்குது இல்லைன்னு சொல்லாதீங்க. அதுக்கு உங்களுக்கு ரைட்ஸே கிடையாது. ஏன்னா ஒருத்தருக்கு நல்லா இருக்குன்னு தோணும், இன்னொருத்தருக்கு நல்லா இல்லைன்னு தோணும். இப்போ நீங்கள் நீங்கள் ஓட்டு போட்ட எம்எல்ஏ நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி டெய்லி ரிவ்யூ போடுறீங்களா? உங்கள் வீட்டில் வந்து அடிப்பாங்கிற பயம் இருக்குல்ல. ஆனால் நீங்கள் போடலாம், தப்பு இல்லை. பட் நீங்கள் போடுறதில்ல. அது சினிமா ஈஸி டார்கெட். ப்ரொடியூசர் இஸ் ஈஸி டார்கெட். அவனை மட்டும் எல்லாத்துக்குல நீங்கள் பேங்க் போகிறீங்க, ஒரு மேனேஜர் வேலை செய்யல, டெய்லி ரிவ்யூ போடுறீங்களா? டூத் பேஸ்ட் வாங்குறீங்க, அந்த டூத் பேஸ்ட்டில் எவ்வளோ கெமிக்கல் இருக்குன்னு தெரியல, டெய்லி ரிவ்யூ போடுறீங்களா? ஸோ ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிக்கலன்னா பிடிச்சதை செய்யுங்க, அவ்வளோதான். ஸோ அவர் சொன்ன மாதிரி யாரையும் குறை சொல்லாதீங்க. ஸோ பேப்பர் மூவி 100 ரூபா கட்டி இந்த படம் பாருங்க. ஏன்னா 100 ரூபா கட்டி இந்த படம் பார்த்தாலும் இந்த ப்ரொடியூசர் காசு போகும். ஸோ இவ்வளோதான் கான்செப்ட். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுற பொருளுக்கு காசு கொடுங்க. யூஸ் பண்ணாத பொருளுக்குலாம் நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க. அன்சப்ஸ்கிரைபுங்கிற பட்டன் அமுக்குங்க. இந்த பெரிய ஓடிடி எல்லாம் தானாக கீழே வந்துடும். சின்ன படங்கள்லாம் அதை ஃப்ரீயாக கொடுக்குறது நிறுத்தினீங்கன்னா அவங்க பெரிய படங்களை 3 படங்களை வச்சுக்கிட்டு அவங்களால ஓடிடி நடத்தவே முடியாது. நடத்த முடியலன்னா இந்த பெரிய ப்ரொடியூசருக்கு அவங்களே காசு கொடுத்து வாங்க மாட்டாங்க. இந்த பிரச்சனை ஈஸியாக சால்வ் ஆயிடும். இப்போ 80% ஆஃப் ஸ்மால் ப்ரொடியூசர்ஸ் அவங்க படத்தை ஃப்ரீயாக கொடுத்துக்கிறத நிறுத்தினாலே போதும். இன்னைக்கு பெரிய படமும் சின்ன படமும் ஒரே படம் தான். 100 ரூபா கட்டி பார்க்கணும். அப்போ தெரியும் நிஜமான சேல்ஸ் ரெக்கார்டு யாருக்கு எவ்வளோ, 100 கோடி நிஜமாவே கலெக்ட் ஆகுதா இல்லையான்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். நன்றி, வணக்கம். இந்த விழாவுக்கு வந்திருக்க அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஆர்கே அன்புச்செல்வன் அவரை பற்றி ஒரு சின்ன விஷயம் சொல்லணும். 2 நிமிஷம் தான். என்னென்னா, நான் பவுடர்னு ஒரு படம் பண்ணேன். நிக்கில் முருகன் பிஆர்ஓ அவர் தான் மெயினாக லீட் பண்ணார். இந்த படத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா, நான் ஒரு இங்கே இருக்கிற ஒரு 2-3 தயாரிப்பாளர் சங்கத்தில் நான் மெம்பராக இருக்கேன். அன்புச்செல்வன் அவருக்கு நான் ஃபோன் பண்ணி அன்றைக்கி தான் பதிவு பண்ணி அடுத்த நாள் சென்சர் ஆகிட்டேன். ஒரே நாள் தான். அதுக்கப்புறம் ஹரா வந்து மோகன் சாரை வச்சு பண்ணோம். கொஞ்சம் பெரிய படம். அந்த படம் வந்து அதே மாதிரி தான். நான் கொடுத்து நிறைய டீட்டெயில்ஸு, இன்றைக்கி ஃபோட்டோ கொடு, டிகிரி எடுத்து கொடு, சென்சாரில் அப்ளை பண்ணிட்டோம். 3 நாள் ஆச்சு. யாரும் ரெஸ்பான்ஸ் பண்ணல. படம் ரிலீஸ்க்கு டேட்டும் ஃபைனல் பண்ணிட்டோம். ஹராவும் அதே மாதிரி தான். இவருக்கு ஃபோன் அடித்தேன். காலையில் எடுத்து வந்து கொடுத்தேன். பூபதினு ஒருத்தர் ஈவினிங் கொடுத்துட்டாரு. அடுத்த நாள் சென்சார். அன்பு அவர்கிட்ட இருக்கிறது என்னன்னா மிகப்பெரிய வேகம். ஆக்சுவலாக இப்போ நம்ம சிறுபட தயாரிப்பாளர் சங்கத்தில் இருக்க எல்லாரும் என்கிட்ட சொல்லும்போது எல்லாருக்கும் வேலை கிடைக்குது, எல்லாரும் வேலை செய்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஒரு கன் மணிமாறன், ஃபைட் மாஸ்டர்ஸ் நிறைய பேர் நாம் சங்கத்திலேருந்து வரவங்க நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுப்பேன். அவங்க எல்லாரும் சொல்கிறது என்னென்னா, நான் இந்த சங்கத்தில் இருக்கும்போது எனக்கு வேலை கிடைக்குது, நான் வேலை செய்கிறேன். அதுதான் பெரிய விஷயம். வாய்ப்பை தேடுறதை விட வாய்ப்பை உருவாக்கணும்னுவாங்கல்ல, அந்த வாய்ப்பை உருவாக்கியிருக்காப்புல. இந்த ஒரு சிறந்த தளமாக இந்த ஓடிடி தளம் இருக்கும். நம்ம சொன்னோம்ல, நம்ம யாருக்கும் போட்டி இல்லை. நாம் சிறந்த படங்கள் எடுக்கும்போது நம்மளை தேடி பார்ப்பாங்க. அப்படி பார்க்கும்போது மிகப்பெரிய வெற்றி அடையும். அந்த வெற்றி இன்றைக்கே நிரூபணமாயிருக்கு. வாழ்த்துக்கள். ஆர்கே அன்புச்செல்வன் அவர்களுக்கும் இங்கே வந்திருக்கும் எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு என்னுடைய வணக்கங்கள். ஆர்கே அன்புச்செல்வன் சார் அவர் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தார் அப்படின்றத சொன்னார். பண்ணி அதை வந்து கடைசியில் அவர் கற்றுக்கிட்டது எல்லாமே, அவருடைய உழைப்பு எல்லாமே யாருக்காக போட்டிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா சிறு தயாரிப்பாளர்களுக்காக. அதை செய்யறதுக்கு இங்கே ஆளே கிடையாது. எல்லாரும் மேடைக்கு மேடை முழங்குவாங்க, எல்லாம் பேசுவாங்க. ஆனால் அந்த சின்ன ப்ரொடியூசர்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆளே கிடையாது. ஒரு 5 விஷயந்தான் மொத்தம்: ஃபைனான்ஸு, ப்ரொடக்ஷன், தென் ரெம்யூனரேஷன், ரிலீஸு, ரெவின்யூ. 5 விஷயந்தான் சினிமாவில். இந்த ஃபைனான்ஸ் வந்து ஒரு 5 வருஷம் முன்னாடியே நான் தானு சார், சத்யஜோதி தியாகராஜன் சார் இவங்ககிட்டலாம் நிறைய ஆஸ் அன் அட்வொகேட் நான் சொல்லியிருக்கேன். சார் 5% 6%க்கு பணம் கொடுக்கறதுக்கு எத்தனையோ பேர் ஃபாரினில் ரெடியாக இருக்காங்க. அதை வந்து நம்ம சிஸ்டமேட்டிக்காக கொண்டு வரணும். இங்கே 25%, 30%, 35%க்கு ஃபைனான்ஸ் வாங்குறாங்க. இப்போ அன்புச்செல்வன் சாரே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அவர் ஒரு ப்ரொடியூசர், அப்புறம் ஒரு ஓடிடி நடத்துகிறாரு. இன்றைக்கி ஓடிடி நடத்தும் போது எல்லார்கிட்டையும் வாங்கி அதை ரிலீஸ் பண்ணி அதில் ரெவின்யூ வந்தது அப்படின்னா அதை ஷேர் பண்ணுறேன் 50-50 அப்படின்னு ஒரு சிஸ்டம் கொண்டு வந்திருக்காரு. என்னுடைய நண்பர் அருண்காந்தும் அதை பண்ணிட்டு இருக்காரு இப்போவும். ஸோ நான் என்ன சொல்கிறேன், இவங்கள மாதிரி நிறைய பேருக்கு உதவி செய்கிறவங்களுக்கு ஃபைனான்ஸும் கிடைக்கணும். அது ரொம்ப 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 முக்கியம். இப்போ 10 லட்சம் ரூபாய் அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா? நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு 1 கோடி ரூபாயை நீங்கள் வெறும் 6% வட்டியில் நீங்கள் கொடுத்தீங்க 6 மாதம் அப்படின்னா
சிறந்த படைப்பாளிகளால் நல்ல படங்களை தர முடியும். அந்த நல்ல படங்களை கொடுக்கும்போது அதை வந்து நீங்கள் இவங்கள மாதிரி ஒரு ஓடிடி சேனலில் இவங்க போட்டாங்க அப்படின்னா நிச்சயமாக நிறைய பேர் பார்ப்பாங்க. இன்றைக்கி ஆசிஃப் அலின்னு ஒரு ஆக்டர் மலையாளத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சின்ன நடிகர் தான், முதல்ல இப்படி சின்ன சின்னதாக தான் முன்னுக்கு வந்தார். நடிக்கிற படம்லாம் ஹிட்டு, அவர் எடுக்கிற படம்லாம் ஹிட்டு. அவர் அந்த மாதிரி படங்கள் எடுக்கிறாங்க, ஆனாலும் அவர் சம்பளம் ஏறவே இல்லை. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஹிட்டே கொடுத்துட்ருப்பாரு, அதே சம்பளம் தான். எம்ஜிஆர் அவர் அதே சம்பளம் தான். ரஜினி சார் அதே சம்பளம் தான். பல வருஷம் இவருக்கெல்லாம் தெரியும் எவ்வளோ சம்பளம் வாங்கினாங்கன்னு. சம்பளமே ஏற்ற மாட்டாங்க. பஞ்சோர்நாத் நான் சொல்கிறேன், எனக்கு பழைய கதையெல்லாம் தெரியுன்றதுனால ரஜினி சார் சம்பளம் வாங்கிட்டு இருக்கும்போது எனக்கு எவ்வளோ சம்பளம் அப்படின்னு, இல்லை நான் ஒரு 2 லட்சம் ரூபாய் வாங்கினேன். இல்லைங்க, நீங்கள் 2 லட்சம்லாம் இல்லை, உங்களுக்கு 5 லட்சம் ஆயிடுத்து, உங்கள் மார்க்கெட் வந்து 5 lakhs இப்போ அப்படின்னு பஞ்சோர்நாச்சலம் சார் வந்து ரஜினி சார்கிட்ட சொல்கிறாரு. இப்போ அப்படிலாம் கிடையாது. படம் வந்து பாதி ஓடுதா இல்லையா, எவ்வளோ ரெவன்யூ வந்ததுன்னு தெரியாமல் எனக்கு 12 கோடி சம்பளம் 15 கோடி சம்பளம்னு ஏற்றுறாங்க. ப்ரொடியூசர்ஸும் கொடுக்குறாங்க. இந்த நிலையெல்லாம் மாறணும். ப்ரொடியூசர்ஸ்க்கு ஃபைனான்ஸ் கிடைக்கணும், ஸ்மால் ப்ரொடியூசர்ஸ் கிடைக்கணும். இந்த மாதிரி ஓடிடி சேனல் நடத்துகிறவங்களுக்கு ஃபைனான்ஸ் கிடைக்கணும். நல்ல எண்ணத்தோட 100 பேருக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஃபைனான்ஸ் கிடைச்சதுன்னா மிகவும் பிரமாதமாக பண்ண முடியும். இதுதான் என்னுடைய கோரிக்கை. இந்த ஃபைனான்ஸு வேர்ல்டு ஃபுல்லாக அவைலபிள். ஏன்னா அமெரிக்காவில் 2% மேலே வட்டி கிடையாது. அங்கே அவ்வளோதான், 2% தான் இன்ட்ரெஸ்ட்டு. அமெரிக்காவில், கனடாவில், ஆஸ்திரேலியாவிலலாம் அவ்வளோதான். ஆனால் அங்கே நிறையா பணம் வச்சுருக்கிறவங்க இருக்காங்க. அவங்கெல்லாம் 6% 5% கிடைச்சா எங்களுக்கு போதும் சார், நாங்கள் கொடுக்க தயார் அப்படின்றாங்க. அதை நம்ம ஐசிஐசிஐ பேங்க்கு, ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா மூலமாகவே கொடுக்கலாம். அதுக்கு காரணம் ஏன் கொடுக்க மாட்டேன்றாங்கன்னா, இன்னும் ஒரு இண்டஸ்ட்ரின்ற ரெக்கக்னிஷனை முழுமையாக யாரும் கொண்டு வர மாட்டேன்றாங்க. இண்டஸ்ட்ரின்னு டிக்ளேர் பண்ணிட்டு போயிட்டாரு வாஜ்பாய் கவர்மெண்ட்டில். ஆனால் இன்னும் இண்டஸ்ட்ரியாக கன்சிடர் பண்ண மாட்டேன்றாங்க, லோன் கொடுக்க மாட்டேன்றாங்க. பேங்க்கில் போய் நின்னாக்க லோன் கிடைக்க மாட்டேங்குது. அந்த நிலை மாறணும். என்ன மாதிரி ஆட்கள் நான் வந்து அந்த மாதிரியான விஷயங்களுக்காக தான் நான் உழைக்கிறேன். நான் வந்து எல்லாருக்கும் ஃபைனான்ஸ் கிடைக்கணும் அப்படின்னு பார்க்குறேன். அந்த ஃபைனான்ஸ் கிடைச்சா தான் எல்லாராலையும் படம் எடுக்க முடியும், ஓடிடியில் கொண்டு வர முடியும், ஓடிடியை நடத்த முடியும். ஏன்னா இப்போ அவர் ஓடிடி நடத்தணும்னா அதோட ஃபிக்ஸ்டு காஸ்ட் எவ்வளோன்னு தெரியுமா? இந்த மாதிரி 100 படங்களை வாங்கி ரிலீஸ் பண்ணணும்னா இப்போ ரெவென்யூ வருதோ வரலையோ, ஆனால் அவருக்கு பணம் செலவாயிட்டே இருக்கும். அதை யார் தாங்குவாங்க? அதை எல்லாரும் படம் பார்த்தா தானே தாங்க முடியும். அதனால தான் அவர் சொன்னார், யார் யாரெல்லாம் படம் பார்க்குறேன்னு நான் பார்க்க போகிறேன், இனிமேல் ஒவ்வொருத்தரையும் பார்க்க போகிறேன், யார் யாரெல்லாம் பார்க்குறீங்கன்னு. அவர் எனக்கு இன்விடேஷன் அனுப்பிச்ச உடனே அடுத்த நிமிஷமே நான் அவரோட டவுன்லோட் பண்ணிட்டேன். உங்களோட டவுன்லோட் பண்ணிட்டேன், இமீடியட்டாக டவுன்லோட் பண்ணேன். என்னை தியாகராஜன் சார் கூப்பிட்டு சொன்னார், நம்ம மலையூர் மம்பட்டி சார் வந்து ஆர்கே அன்புச்செல்வன் அவர்களை சப்போர்ட் பண்ணுங்கள், அவருக்கு உதவி செய்யுங்க, லீகலாக பண்ணுங்கள், என்னென்ன செய்ய முடியுமோ அவருக்கு செய்யுங்கன்ற அவர் சொன்ன வார்த்தைகளை நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன் அவருக்கு. அதனால் நான் எல்லாருமே நான் கேட்டுக்கிறேன், இந்த சின்ன படங்கள் பண்ணுற ஒரே காரணத்துக்காக எல்லாரும் அவருக்கு உதவி செய்யுங்க. அருண்காந்த் போன்றவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நீங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க, பண்ணினாதான் எல்லாரும் வளர முடியும், இல்லைன்னா வளரவே முடியாது. அந்த 5 பேர் இந்த கொழுத்த தலைகள் அவங்களே தான் சம்பாதிச்சுட்டு இருப்பாங்க. நீங்கள் வந்து யாருமே இப்போ எல்லாம் பார்த்து மாலை போடுவீங்க, பால் ஊற்றுவீங்க, எல்லாம் பண்ணிட்டு இருப்பீங்க. கடைசியில் வேறு யாரும் வளர மாட்டாங்க. எல்லாரும் வளர விடுங்க, எல்லாரையும் வாழ விடுங்கன்னு கேட்டுக்கிறேன். நன்றி. ஆர்கே சினிமாஸ் ஓடிடி தளத்திற்கு வந்திருக்கும் அத்தனை கலைஞர்களுக்கும், மேடையில் அமர்ந்திருக்கும் என் இனிய இயக்குனர் அரவிந்த் ராய் சார் அவர்களுக்கும் மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும், மெயினாக இந்த ஓடிடி தளத்தை அவர் தான் சொன்னார், அன்புச்செல்வன் சார் தான் உலக அளவில் ரீச் பண்ணணும் அப்படின்னு பத்திரிகையாளர்களுக்கும் இணையதள நிபுணர்களுக்கும் நானும் உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஆர்கே சினிமாஸ் ஓடிடி தளத்தை வெளிநாடு வரைக்கும் கொண்டு செல்ல வேண்டும். அப்புறம் மேடையில் பேசும்போது முதல்ல பேசிடணும். ஏன்னா நாம் என்னென்ன நினைக்கணுமோ பேசணும்னு அது எல்லாருமே பேசிட்டாங்க. அதுக்கப்புறம் வீடியோ போட்டு காட்டிட்டார், தான் எவ்வளோ வாழ்க்கையில் கஷ்டப்பட்டோம், சின்ன வயசுலேருந்து எப்படி வந்தோம் அப்படின்றதையும் அவர் சொல்லிட்டார். அதுக்கப்புறம் இந்த ஓடிடி தளத்தை வந்து அப்படியே பிரித்து மேஞ்சி இப்படியே அறிவார்த்தமாக பேசுனது அருண்காந்த். நிறைய விஷயங்கள் எனக்கு கூட தெரியல, நிறைய என்ன ஓடிடியில் இவ்வளோ இருக்குதா அப்படின்னு அவ்வளோ விஷயத்தையும் அவர் அவ்வளோ அழகாக சொல்லிட்டார். அது மட்டும் இல்லை, பாவம் இவர் சொன்னார், உங்கள் முகத்துலலாம் தெரியுது நாம் வந்து எப்படி வெற்றி அடைய போகிறோன்னு.
அவர் பார்த்தாரு. எனக்கு என்ன தெரியுதுன்னா, ஐயோ வீட்டுக்கு போகணுமே, பஸ் இருக்குமா, பஸ் இருக்கா, அங்கே சாப்பாடு, இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. அதனால் இந்த ஓடிடி தளம் மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி அடையும். ஏன்னா இப்போ இவங்க பேசியிருக்கிறது, இவங்களுடைய இது வந்து ஒரு பிரச்சாரத்தோடு முடியாமல் கடைசி வரைக்கும் இவங்க இப்படியே இருக்கணும். யாரோ ஒரு பெரிய படம் வந்துச்சு, ஒரு பெரிய நடிகர்கள் படம் வந்துச்சு, பெரிய தயாரிப்பாளர்கள் படம் வந்துச்சு, உடனே மாறிடுறாங்க. முதல்ல ஒவ்வொரு ஓட்டித்தளம் ஆரம்பிக்கும் போதும் இப்படித்தான் ஆரம்பித்தாங்க. சிறுபட முதலீட்டாளர், சிறுபட தயாரிப்பாளர்களுக்காக தானே ஆரம்பித்தது ஓடிடி பிளாட்ஃபார்ம். ஆனால் அதுக்கப்புறம் ஆர்டிஸ்ட், டெக்னீஷியன்ஸ் எல்லாம் பெரிய வேலை, பெரிய இதுன்னும் போது மாற ஆரம்பித்து எல்லாரும் நம்மளை விட்டு ஒரு 5-6 ஓடிடி தளங்கள் நம்மளை விட்டு தூரம் போயிட்டாங்க. இப்போ இவங்க நம்ம கிட்ட இருக்காங்க. கடைசி வரைக்கும் இவங்க நம்ம கிட்டே இருக்கணும். சிறுபடத்தை மட்டும்தான் வாங்குவேன், பெரிய படம் வந்தால் கூட வாங்க மாட்டேன் என்று இந்த பதவி பிரமாணத்தில் எடுத்துக்கொண்ட இதை ஃபாலோ பண்ணணும். கடைசி வரைக்கும் அப்படியே இருக்கணும் அன்பு செல்வன் அவர்கள். அதுக்காக நான் இறைவனை வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம். இந்த இனிய விழாவிலே கலந்து கொள்ளக்கூடிய நல்வாழ்ப்பை வழங்கிய அண்ணன் அன்பு செல்வன் அவர்களுக்கு முதல் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் அரங்கம் நிறைய அமைந்திருக்கின்ற அத்துணை பேர்களுக்கும் எனது வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பு செழியன் அவர்களை பற்றி ஒரு ஏவி ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. அதில் வந்து அவருடைய முகத்தை மறைச்சிட்டு எல்லாருடைய முகத்தையும் நம்ம ஒட்டி ஒட்டி பார்த்துக்கலாம். ஏன்னா எல்லாரும் அப்படி கஷ்டப்பட்டு தான் வந்தோம். நீங்களாக டீ கடை வச்சுருந்தீங்க, நாங்கள் அது கூட இல்லை. அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் எல்லாரும் சினிமாவுக்கு வந்தோம். நம்ம அருண்காந்த் அவர்கள் சொல்லும்போது ரொம்ப அற்புதமாக வந்து அந்த ஓடிடியை பற்றி ஒரு விளக்கத்தை கொடுத்தாரு. உண்மையிலே என்ன நமக்கு தோணுதுன்னா, ஒருத்தர் வந்து ஓடிடிக்கு போய் தன்னுடைய படத்தை ஃப்ரீயாக போடுங்கன்னு சொல்கிறாங்கன்னா எந்த அளவுக்கு அவர்கள் பாதிக்கப்பட்டிருப்பார்கள் என்பதை நினைத்து பாருங்கள். அதாவது ஒரு ஆசையில் நம்ம பண்ணிடுறோம், ஒரு ஆசையில் நடிக்கணும்னு வந்துடுறோம், ஒரு ஆசையில் நடிக்கிறோம். அதுக்காக வந்து வாழ்நாள் முழுக்க சேர்த்து வைத்த தொகையை நம்ம வந்து அதில் செலவு பண்ணுறோம். என்னட்ட ஒரு நண்பர் வந்தார் ரொம்ப முன்னாடி, வந்து நான் பேரை சொல்லக்கூடாது, வந்து சார் என்ன தெரியுதா அப்படின்னாரு. நம்ம எப்போதும் தெரியலனாலும் டக்குன்னு தெரியாதுன்னு சொல்ல முடியாது. அதனால வந்து பார்த்த மாதிரி இருக்கு சார், கரெக்டாக பிடிக்க முடியல அப்படின்னு. சார் நான் உங்கள்கிட்ட அசிஸ்டண்டாக சேரணும்னு வந்தேன் சார். அப்போ நீங்கள் சொன்னீங்க சார் சினிமாவில் வந்து காசே வராது சார், நீங்கள் எப்படி சார் இதில் போராடி ஜெயிக்க போகிறீங்க, வாழ்க்கையில் போய் நீங்கள் ஜெயிச்சுட்டு வாங்க, வந்த பிறகு சினிமாவுக்கு வாங்கன்னு சொன்னீங்க சார். நான் இன்னைக்கு ஜெயிச்சுட்டு வந்துட்டேன் சார்னாரு. ஸோ கேட்ட போதே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சார் நீங்கள் ஜெயிச்சுட்டு வந்துட்டீங்களா, பெரிய விஷயம். ஆமாம் சார், நான் துபாயில் போய் ஒர்க் பண்ணி, ஆனாலும் இன்னும் எனக்கு அந்த சினிமா ஆசை விடல சார். இதுதான் சினிமா, அதான் அந்த சினிமா ஆசை எனக்கு விடல சார். இப்போ நான் வந்து படம் பண்ணுறதுக்கு தோதா வந்திருக்கேன் சார், நான் ஒரு படம் பண்ண போகிறேன் சார் அப்படின்னாரு. அந்த கதையை உங்கள்கிட்ட சொல்லி, ஏன்னா முதல்ல நான் உங்கள்கிட்ட தான் வந்தேன், அந்த கதையை உங்கள்கிட்ட சொல்லி உங்களுடைய ஒப்பீனியன் கேட்டுட்டு போகலான்னு வந்திருக்கேன் சார்னாரு. சரி சார் பார்க்கலாம் சார், எந்த மாதிரி கதை சார் அப்படின்னு ஒரு ஃபைலை எடுத்தாருங்க. நம்ப மாட்டீங்க, தட்டுறாரு. நம்ம இந்த படங்கள்லாம் தூசியை போட்டு தட்டுவோம், தூசி பறக்கும். உண்மையிலே அந்த ஃபைல்லேருந்து தூசி பறக்குது. இந்த கதையை தான் சார் நான் அப்போ உங்கள்கிட்ட எடுத்துகிட்டு வந்தேன்னாரு. எத்தனை ஒரு கிட்டத்தட்ட 20-25 வருடங்களுக்கு முன்னால் அவர் செய்த ஒரு கதையை இப்போ எடுத்துகிட்டு வந்து உள்ள திறந்தா இந்த பேப்பர்லாம் பார்த்தீங்கன்னா பல நேரத்தில் உடையும், பேப்பர் உடையும். பார்த்துருக்கீங்களா ஃபைலில்? நம்மள்ட்ட எல்லார்ட்டையுமே இருக்குமா இந்த மாதிரி கதைகள் தான் நிறையா. பேப்பரை திருப்பும் போது உடையுது. சார் நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்கன்னாரு. சார் இதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு காப்பி எடுங்க, அதை தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் பண்ணணும் அப்படின்னு. உடஞ்சிடக்கூடாது கதைன்னு. எதற்காக இதை சொல்கிறேன் என்றால், சினிமா என்பது அப்படிப்பட்ட ஒரு தாகம். அதான் அது ஒருத்தரை பிடிச்சிடுச்சின்னு வருங்களேன், விடவே விடாது, விடவே விடாது. நீங்க எங்க போனாலும், எங்க சுத்தினாலும், எங்க வந்தாலும் சினிமாவுக்கு தான் வரும் கடைசியா. நம்ம அன்பு செல்வன் சார் சொன்னார்ல, ஒரு கவிஞன் காத்திருக்கிறான்னு. இன்னைக்கு அந்த கவிஞன் காத்துட்டு தானே இருக்கான். இன்னைக்கு வரைக்கும் அந்த கவிஞர் காத்துட்டு தான் இருக்காரு. அவர் சாதிக்க வந்தார்ல நடிகனா, நம்ம எல்லாரும் தான் கொண்டுட்டு வரணும் அவரை நடிகன் ஆக்கணும். ஏன்னா நம்மளை பத்தி அவர் சிந்திக்கிறாரு, அவரை பத்தி நம்ம சிந்திக்க வேண்டிய நேரம் இது. இந்த ஆர்கே சினிமாஸோட ஓடிடி தளம், ஓடிடி என்பதை பற்றி ரொம்ப அற்புதமாக ஒரு விளக்கம் கொடுத்தாங்க.
எனக்கு ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, அந்த 3 நாளுங்கிறது வந்து குறைவாக தான் எனக்கு பட்டுது. தியேட்டரில் கொடுக்க மாட்டாங்க டெஃபினட்டாக. அதாவது அதைத்தான் சொல்ல வரேன். எப்படியாவது வந்து நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, எனக்கு வந்து அந்த படத்தில் காசே வர வேணாம் சார், என் காசு போனால் பரவாயில்ல சார், என் படம் ஸ்க்ரீனுக்கு வந்துடணும் சார் அப்படின்வாங்க. அப்போ அவங்களுடைய மனநிலையை நீங்கள் எண்ணி பாருங்கள். என்ன ஒரு ஆசையோட, என்ன ஒரு தாகத்தோட அந்த படத்தை அவங்க எடுத்திருப்பாங்க. அது ரைட்டு தப்புங்கிறது அடுத்த ஸ்டேஜ். ஆனாலும் அந்த படத்தை வந்து இன்னைக்கு சினிமா எடுக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப ஈஸியான விஷயம் ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியாக படத்தை எடுத்துடுறாங்க. ஏன்னா சின்ன சின்ன கேமரா, இன்னும் மொபைல் கேமராவில் வந்து படம் எடுக்கக்கூடிய டெக்னிக்கெல்லாம் வந்துடுச்சு. அதை அதுக்கான பரிசு வழங்கக்கூடிய போட்டியெல்லாம் நடத்தி மொபைல் கேமராவில் எடுத்த படத்துக்குன்னே தனி விழா நடத்துகிற அளவுக்கு வந்துடுச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு சினிமாங்கிறது ரொம்ப ஈஸியாக எடுக்கிற கட்டத்துக்கு வந்துடுச்சு. ஆனால் அதை வெளியே கொண்டு வர்றதற்கு மிக ரொம்ப கடினம். அதற்கு அன்பண்ண மாதிரி ஆட்கள் வந்து இந்த அளவு ஒரு முயற்சி எடுத்திருக்காருங்கிறது வந்து நம்ம எல்லாரும் இந்த நேரத்தில் அவரை பாராட்டியே ஆகணும். அது மட்டும் இல்லாமல் அன்பு செல்வன் சார் இந்த சங்கத்தை ஆரம்பித்த அன்னையிலேருந்து அப்பப்போ நான் கேள்விப்படுற ஒரு விஷயம், அது அண்ணன்ட்ட மேடையில் வச்சுக்கிட்டே நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். எந்த ஒரு பிரச்சனைனாலும் ஃபர்ஸ்ட் ஆளாக வந்து நின்றுடுவாருங்க. பலர் சொல்லியிருக்காங்க, என்னங்க பண்ண போறீங்க, என்னமோ பிரச்சனைன்றீங்க அப்படின்னு. இல்லை, நான் அன்பண்ணன்ட்ட சொல்லியிருக்கேன், வரேன்ட்டாரு அப்படின்னு. அதே மாதிரி அவருடைய வேகத்தை பற்றி சொன்னாங்களா, அது எப்படிப்பட்ட ஒரு வேகம்னே சொல்ல முடியாது. ஆனால் அந்த வேகம் இருப்பதால் தான் அவர் ஜெயித்து கொண்டிருக்கிறார் இன்றைக்கு வரைக்கும். அதனால வேகத்தை விட்டுறாங்க, நான் உங்கள் வேகம் தேவை. அம்மாவையும் வச்சுக்கிட்டு சொல்கிறேன், வேகம் தேவை, அதை கண்ட்ரோலாக வச்சுக்கோங்க. அற்புதமான ஒரு மனிதர், போராட்ட குணம். அதாவது போராட்டம்ங்கிறது தேவையான ஒரு விஷயம். அந்த போராட்டத்தில் அவர் இன்னைக்கு ஜெயிச்சிருக்காரு. சிறு முதலீட்டு தயாரிப்பாளர்களுக்காக இப்படி ஒரு, அதாவது என் படத்தை பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ, உங்கள் படத்தை நான் காட்டுறேன்னு சொல்லி இப்படி ஒரு நல்ல வாய்ப்பை இந்த ஓடிடி தளத்தின் மூலமாக வழங்கி இருக்கிறார். இதை எல்லாரும் பயன்படுத்திக்கணும். நம்ம எல்லாரும் சேர்ந்து எந்த அளவுக்கு இதுக்கு உதவி பண்ணுறோமோ அந்த உதவியில் தான் இந்த ஓடிடி தளம் எழுந்து நிற்க வேண்டும். ஓவர் த டாப்புங்கிறது இது ஓவர் த டாப்னு போயிட்டே இருக்கணும். அந்த அளவுக்கு ஒரு சிறந்த ஓடிடியாக அதை கொண்டு வர வேண்டிய பொறுப்பு அவர் நோட் பண்ணுறாரு. நோட் பண்ணல, அது வேற. உங்கள் ஃபோன் நம்பரை நான் பார்த்துருவேன்னாரு. அவர் பார்த்தாலும் பார்க்காட்டாலும் அதை சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டிய கடமை நமக்கு இருக்குது. சார் சொல்லும் போது ரொம்ப அற்புதமாக சொன்னார், போட்ட உடனே நான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன் சார்னு. அந்த மாதிரி நிச்சயமாக இதற்கு வந்து எல்லோரும் சேர்ந்து ஆதரவு கொடுக்க வேண்டும். பத்திரிகை நண்பர்களும் ஊடக நண்பர்களும் இதை மக்களிடத்திலே கொண்டு சேர்க்க வேண்டும். ஏன்னா வந்து சின்ன சினிமாவை பற்றி பேசிட்டு போகிறது சுலபம். அதை வந்து ஒரு நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்கிறார் திரு அன்பண்ணன் அவர்கள். அதுக்கு வந்து நம்ம எல்லாரும் இன்றைக்கின்னு இல்லை, என்றைக்குமே துணையாக இருப்போம். உங்கள் வேகத்தை குறைச்சிக்காதீங்க. நீங்கள் மேலும் மேலும் உங்களுடைய புதிய சிந்தனைகளுக்கு நீங்கள் செயல்பட்டுக்கிட்டே இருங்க. நாங்கள் எல்லோரும் என்றைக்கும் துணையாக இருப்போம்னு கூறி, உங்களுடைய இந்த ஓடிடி தளம் ஆள்போல் தழைத்து அருகுபோல் வேரூன்றி மிகப்பெரிய ஒரு தளமாக வர வேண்டும். அதிலே நாங்களும் கலந்து கொள்ள வேண்டும் என்று தந்த இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.